விசிடி நம்பரு 360 360 திருப்பதி ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 17/1/67 19/1/67 24/1/67 பிறகு 20/1/1967 முரளிஸ் ஆயிருக்குது. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 5/12/2005. जनवरी 1967 का प्रातः क्लास चल रहा था। तीसरे पेज में मध्य में बात चल रही थी। मुख्य 2 चित्र हैं। பாபா சொல்றாங்க முக்கியமாக 2 சித்திரங்கள் இருக்குது. त्रिमूर्ति और झाड़। त्रिमूर्ति பிறகு மரம். सीढ़ी से भी झाड़ में जास्ती नॉलेज है। ஏணி படம் இருக்கு இல்லையா, அதை விட மரத்துல அதிக நாலேஜ் இருக்குது. क्यों? ये सीढ़ी में सिर्फ भारतवासियों का दिखाया है। ஏணி படத்துல வெறும் பாரதவாசிகளை காமிச்சிருக்காங்க. और झाड़ में பிறகு மரத்துல सभी धर्म वालों का, सभी विदेशियों स्वदेशियों का दिखाया है। பிறகு மரத்தினோட சித்திரத்துல எல்லா தர்மத்தினர்கள், ஸ்வதேசிகள், விதேசிகள் எல்லார கூடயும் காமிச்சிருக்காங்க. एक तरफ त्रिमूर्ति गोला, दूसरी तरफ झाड़। ஒரு சைடுல திரிமூர்த்தி சிருஷ்டி சக்கரம், இன்னொரு சைடுல கல்ப மரம். ये पांडव सेना का झंडा होना चाहिए। இது பாண்டவ சேனையினோட கொடி இருக்கணும். ड्रामा और झाड़ की नॉलेज भी बाप देते। டிராமா பிறகு மரத்தினோட நாலேஜ கூடயும் அப்பா கொடுக்கறாங்க. लक्ष्मी नारायण और विष्णु आदि कौन है ये कोई नहीं जानते। லக்ஷ்மி நாராயண் பிறகு விஷ்ணு இவங்க எல்லாம் யாரு என்ற விஷயத்தை பற்றியும் யாருக்கு தெரியாது. महालक्ष्मी की पूजा करते हैं। மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க. समझते हैं लक्ष्मी आवेगी। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா லக்ஷ்மி வருவாங்க. अब लक्ष्मी को धन कहाँ से आवेगा? இப்போ லக்ஷ்மிக்கு தனம் என்றது எங்கிருந்து கிடைக்கும்? लक्ष्मी खुद तो कमाती नहीं होगी। லக்ஷ்மி சுயம் ஒண்ணு சம்பாதிக்கிறது இல்ல. சம்பாதிக்கிற வேலை அவங்க ஒண்ணு செய்யறது இல்ல. कहाँ से आवेगा? எங்கிருந்து வருது? வரும் नारायण से आवेगा। நாராயணிடம் இருந்து வருது. अच्छा, नारायण वहाँ कमाई करेगा क्या? நாராயண் அங்க என்ன சம்பாத்தியம் செய்வாங்களா? सतयुग में नारायण कमाई करेगा क्या? சத்யுகத்துல நாராயணன் சம்பாத்தியம் செய்வாங்களா? करेगा? செய்வாங்களா? नहीं करेगा, फिर कहाँ से आवेगा? பண்ண மாட்டாங்க, சம்பாத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கிருந்து வரும்? संगम युग में शूटिंग पीरियड में சங்கம் யுகத்துல ஷூட்டிங் பீரியட்ல नारायण वाली आत्मा ने ज्ञान रत्न कमाए होंगे। நாராயண் வாலி ஆத்மா ஞான ரத்னங்களை சம்பாத்தியம் செஞ்சிருப்பாங்க. उसकी कमाई से அவங்களோட சம்பாத்தியம் மூலமாக जो अर्धांगिनी बनती है उसको आधा हिस्सा, யாரு அர்த்தாங்கினி அப்படின்னா ஆஃப் பார்ட்னர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பாதி ஷேரு मिल जाता है। கிடைக்குதுன்னு சொல்றாங்க. तो पूछा तो कहा
அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, कि लक्ष्मी आवेगी, लक्ष्मी को धन कहाँ से आवेगा। பாபா கேட்டாங்க என்னன்னா, லக்ஷ்மி வருவாங்க, லக்ஷ்மிக்கு தனம் என்றது எங்கிருந்து கிடைக்கும்? 4 भुजा वाले 8 भुजा वाले कितने चित्र बनाए देते। 4 கைகள் இருக்கக்கூடிய, பிறகு 8 கைகள் இருக்கக்கூடிய சித்திரங்கள் எத்தனை தயார் பண்ணிடுறாங்க. वास्तव में भुजाओं की तो बात ही नहीं है। வாஸ்தவத்துல இந்த கைகளினோட விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. ये तो मददगार सहयोगी आत्माएं हैं। இவங்க உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. सतयुग में जो लक्ष्मी नारायण बनेंगे, சத்யுகத்துல யாரு லக்ஷ்மி நாராயண் ஆகுவாங்களோ उनके पुरुषार्थ में அவங்களோட புருஷார்த்தத்துல उनके माँ बाप सहयोगी बन जाएंगे। அவங்களோட அப்பா அம்மா உதவியாளர்கள் ஆயிடுவாங்க. तो चारों आत्माएं मिलकर के 4 भुजाएं हो जाती। அப்ப 4 ஆத்மாக்கள் இணைஞ்சு 4 கைகள் ஆயிடுறாங்க. देवी को भी 8 भुजा वाला दिखाई देते हैं। தேவிகளுக்கு கூடயும் 8 கைகள் இருக்கக்கூடியது காமிச்சிடுறாங்க. समझते कुछ भी नहीं, எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. माना देवियां कोई अकेले कार्य नहीं करती और संहारने का। அப்படின்னா தேவிகள் ஒண்டியாக ஒண்ணு வேலை செய்யறதில்ல. அசுரர்களை சம்ஹாரன்னா அந்த அசுரர்களை முடிக்கிற வேலைன்றது தேவிகள் ஒண்டியாக ஒண்ணு செய்யறதில்ல. उनके साथ साथ उनकी सहयोगी भुजाएं भी काम करती हैं। அவங்க கூடயே அவங்களோட உதவி செய்யக்கூடிய கைகள் கூடயும் வேலையை செய்யறாங்க. 8-10 भुजा वाला कोई मनुष्य नहीं होता है। 8 இல்லன்னா 10 கைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்னும் இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. ये तो चित्रकार, இது என்னன்னா இந்த சித்திரங்களை ரெடி பண்ணக்கூடியவங்க चित्रकारी में भाव भंगिमा भरता है। அந்த சித்திரங்கள்ல என்னன்னா அந்த எல்லா பாவனைகளெல்லாம் நிரப்புறாங்க. असलियत को समझाने के लिए என்னன்னா உண்மையான விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அதுல எல்லாம் அப்படி காமிக்கிறாங்க. तो 8 और 10 भुजाएं दिखाई दी है। அப்ப 8-10 கைகளை காமிச்சிருக்காங்க. जो विशेष सहयोगी के रूप में दिखाई जाती हैं। யார விசேஷமாக உதவியாளர்கள் ரூபத்துல காமிக்கப்படுகிறாங்க. भक्ति मार्ग में तो जो आया जिसको जो बुद्धि में बैठा वो बनाए देते हैं। பக்தி மார்க்கத்துல யாருக்கு என்ன வருதோ, யாருக்கு என்ன புத்தில உட்கார்ந்துடுதோ அது பண்ணிடுறாங்க, தயார் பண்ணிடுறாங்க. समझते तो कुछ भी नहीं है, எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. फिर वही चल पड़ता है। பிறகு அதேதான் நடக்குது. देवियों के वही चित्र बनाने लग पड़ते हैं। தேவிகளோட அந்த சித்திரங்கள் தான் தயார் பண்றதுக்காக ஆரம்பம் செய்யறாங்க. कोई ने मत दी कि हनुमान की पूजा करो। இப்ப யாரோ டைரக்ஷன் கொடுத்தாங்க, ஹனுமானோட பூஜைய பண்ணுங்க. बस चल पड़ा, அவ்வளவுதான், ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. दिखाते हैं संजीवनी बूटी ले आया, காமிக்கிறாங்க சஞ்சீவனி மருந்த எடுத்துன்னு வந்தாங்க, சஞ்சீவனி பூட்டிய எடுத்துன்னு வந்தாங்க. अब संजीवनी बूटी होती क्या है? இப்போ இந்த சஞ்சீவனி பூட்டி என்ன, அந்த சஞ்சீவனி மருந்துன்னா என்ன இருக்குது? ज्ञान में चलते चलते जो मर जाते हैं, ஞானத்துல நடக்க நடக்க யாரு இறந்து போயிடுறாங்க, तो उनको ऊंची स्टेज में जाकर के அவங்களுக்கு உயர்ந்த ஸ்டேஜ்ல போய் संजीवनी बूटी दी जाती है। அவங்களுக்கு சஞ்சீவினி மருந்த கொடுக்கப்படுகிறது. संग माना संपूर्ण, சம்மன சம்பூர்ண, जीवनी माने जीवन दान देने वाली, ஜீவனி அண்ணா இந்த வாழ்க்கையினோட தானத்தை கொடுக்க கூடியவங்க. वो ज्ञान की बूटी है। அது ஞானத்தினோட மருந்தா இருக்குது.
तो बाप इनका अर्थ बैठ समझाते हैं। அதாவது அப்பா இதோட அர்த்தத்தை உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. वास्तव में संजीवनी बूटी तो ये है வாஸ்தவத்துல சஞ்சீவனி மருந்துன்னா இதுதான். जिसको तुम कहते हो मनमना भव। எதுக்கு நீங்க சொல்றீங்க மன்மனா பவ? मेरे मन में समा जा। என்னோட மனதுல ஒன்றிடு. महावीर तो मनुष्य ही होंगे। மகாவீர் மனிதர்கள் தான் இருப்பாங்க. महावीरता का काम कोई जानवर तो नहीं करेंगे। மகாவீரமான வேலை என்றது விலங்குகள் ஒன்னும் செய்யாது. बाबा कोई जानवर नहीं है जो बूटी ले आया। இப்போ பாபா விலங்கு ஒன்னும் கிடையாது அந்த ஒரு மருந்தை எடுத்துன்னு வர்றதுக்காக. उन्होंने तो बंदर को दिखाई दिए। அவங்க குறுங்க காமிச்சிட்டாங்க. विचार किया जाता है। சிந்தனைய செய்யப்படுகிறது. जब तक ब्राह्मण न बने எப்போ வரைக்கும் பிராமணர்கள் ஆகலையோ, बाप का परिचय जब तक न मिले அப்பாவோட அறிமுகம் எப்போ வரைக்கும் கிடைக்கலையோ, तब तक भरतनाट्य पहनी। அப்போ வரைக்கும் ஒரு பைசாக்கு கூடயும் தகுதி இல்லாதவங்க. मर्तबे का मनुष्यों को कितना अभिमान होता है। இந்த பதவிக்கான அபிமானம் என்றது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது. उनको तो बड़ी मुश्किलात है। அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். राजाई स्थापन करने में कितनी मेहनत लगती है। உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இந்த ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறதுல எவ்வளவு கஷ்டமாகுது. वो दुनिया में तो है बाहुबल। பாபா சொல்றாங்க அந்த உலகத்துல இருக்குது உடல் பலம். बाहुबल से अपनी राजाई स्थापन करते हैं। உடல் பலத்து மூலமாக தன்னோட ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. बाहुबल से राजाई बढ़ाते चले जाते हैं। உடல் பலத்து மூலமாக இந்த ராஜாங்கத்தை அதிகமாக்கிட்டே போகிறாங்க. और यहाँ बाप आकर के सिखाते हैं योग बल। பிறகு இங்க அப்பா வந்து கத்து கொடுக்கறாங்க யோக பலம், யோக பல். तो कहाँ बाहुबल और कहाँ योग बल। அதனால பாபா சொல்லிட்டு இருக்காங்க எங்க உடல் பலம், பிறகு எங்க யோக பலம், அதெங்க பிறகு இதெங்க. ये बातें शास्त्रों में नहीं है। இந்த விஷயம் சாஸ்திரங்கள்ல இல்லன்னு சொல்றாங்க. वास्तव में तुम कोई शास्त्र रेफर भी नहीं कर सकते हो। வாஸ்தவத்துல நீங்க சாஸ்திரத்தை ஒன்னும் ரெஃபர் கூடயும் பண்ணறதில்ல. क्योंकि तुम्हें तो असलियत का पता ही नहीं है। ஏன்னா உங்களுக்கு உண்மையான விஷயத்தை பற்றி தெரியவும் தெரியாது. ये तो बाप शास्त्रों को रेफर करते हैं। இது அப்பா சாஸ்திரங்களை ரெஃபர் பண்ணி அப்படின்னு சாஸ்திரங்களை அத பார்த்து और फिर शास्त्रों का सार भी समझाते। பிறகு சாஸ்திரங்களோட சாரத்தையும் புரிய வைக்கிறாங்க. अगर तुमको कोई कहते हैं कि तुम शास्त्रों को मानते हो, இப்போ யாராவது உங்களை கேட்டாங்க நீங்க சாஸ்திரத்தை ஏத்துக்கிறீங்களா, நம்புறீங்களா, बोलो அப்போ சொல்லுங்க हाँ ये तो सब भक्ति मार्ग के शास्त्र है। ஆமா இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்களா இருக்குது. हम इनको क्यों नहीं मानेंगे। நாம இதையே ஏத்துக்க மாட்டோம். मानते हैं जो चीज है वो मानी तो जाएगी। ஏத்துக்கப்படும் எந்த விஷயம் ஏத்துக்கப்படுகிறதோ, எந்த விஷயம் இருக்குதோ அத ஏத்துக்கப்படும் அப்படின்னா அத நம்புவாங்க தான். भक्ति माना ही दुर्गति मार्ग। பக்தி என்றாலே துர்கதி மார்க்கமா இருக்குது. भक्ति करते करते பக்தி பண்ண பண்ண 2500 साल की हिस्ट्री बताती है कि सब नीचे गिरते चले गए। 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி சொல்லுது எல்லாமே கீழே விழுந்துட்டே தான் வந்திருக்காங்க. अंधश्रद्धा में बुद्धि चली गई। அந்த ஸ்ரத்தா அப்படின்னா குருட்டு நம்பிக்கையில புத்தி போயிடுச்சு. तो भक्ति से होती है दुर्गति। அப்போ பக்தி மூலமா ஆகுது துர்கதி. काहे की दुर्गति। எதுக்கான துர்கதி? मन बुद्धि की पहले दुर्गति हो जाती। மன புத்தியினோட துர்கதி ஃபர்ஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க.
मन बुद्धि रूपी आत्मा की दुर्गति हुई, मन बुद्धि रूपमान आत्माக்கு दुर्गति ஆச்சுன்னா माना फिर तन धन सब दुर्गति को पाता है। அப்போ சரீரம் மன் அப்படின்னா மனசு எல்லாமே துர்கதியை அடையும்னு சொல்றாங்க. भक्ति माना ही दुर्गति मार्ग, பக்தி என்றாலே துர்கதி மார்க்கம்னு சொல்றாங்க. अभी वो भक्ति मार्ग पूरा होता है। இப்போ அந்த பக்தி மார்க்கம் கம்ப்ளீட் ஆகுது. अभी हम ज्ञान मार्ग पर चल रहे हैं। இப்ப நாம ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். और ज्ञान देने वाला एक ही ज्ञान सागर बाप है। பிறகு ஞானத்தை கொடுக்க கூடியவர் ஒரே ஒரு ஞான கடல் அப்பா இருக்காரு. वो जो ज्ञान देते हैं அவங்க என்ன ஞானத்தை கொடுக்கறாங்க, उसको रूहानी ज्ञान कहा जाता है। அதுக்கு ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுகிறது. मनुष्य जो भी ज्ञान देते हैं जिस्मानी ज्ञान देते हैं। மனிதர்கள் ஏதெல்லாம் ஞானத்தை கொடுக்கறாங்களோ அது சரீரத்துக்கான ஞானத்தை கொடுக்கறாங்க. और बाप बैठ रूहों को रूहानी ज्ञान सुनाते हैं। பிறகு அப்பா உட்கார்ந்து ஆத்மாக்களுக்கு ஆத்மாவினோட ஞானத்தை ஆன்மீக ஞானத்தை சொல்றாங்க. वो ज्ञान அந்த ஞானம் जिस्मानी ज्ञान मनुष्य बैठ मनुष्यों को देते हैं। அந்த சரீரத்துக்கான ஞானம் மனிதனுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. और ये है नो रूहानी नॉलेज, பிறகு இதா இருக்குது ஆன்மீக ஞானம். जो रूहानी बाप आकर के எப்படின்னா ஆன்மீக அப்பா வந்து इसको देते हैं, யாருக்கு கொடுக்கறாங்க, रूहों को देते हैं। ஆத்மாக்களுக்கு கொடுக்கறாங்க. रूहों को देते हैं ஆத்மாக்களுக்கு கொடுக்கறாங்கன்னா क्यों? ஏன்? 500-700 करोड़ के अलावा जो भी कीट पशु पक्षी पतंगे हैं 500 கோடி 700 கோடிக்கு அது அவங்கள விட்டு 500 கோடியை விட்டு பாக்கி யாரெல்லாம் இந்த புழு பூச்சிகள் பறவைகள் அதெல்லாம் இருக்குது, அது सब रूह नहीं है क्या? அதெல்லாமே ஆத்மாக்கள் இல்லையா? है? समझते नहीं? புரிஞ்சுக்கிறது இல்ல. वो रूह है कि नहीं? அவங்க ஆத்மாக்களா இல்லையா? रूह है तो उनको नॉलेज देते हैं। ஆத்மாக்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? எடுத்துக்கிறாங்களா இல்லையா? क्यों नहीं देते? ஏன் அவங்களுக்கு நாலேஜ கொடுக்கறது இல்ல? अच्छा, मनुष्यों में जो भी मनुष्य मात्र हैं சரி, மனிதர்கள் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க उन सबको அவங்களுக்கு எல்லாருக்குமே मनुष्यों की भी जो रूह है आत्मा है மனிதர்களுக்கோட ஆத்மா என்ன இருக்குதோ அதுக்கு கூடயும் उन सब मनुष्यों की आत्माओं को ज्ञान देते हैं। அந்த எல்லா மனித ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கறாங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. हमारे जो संगम में रहते हैं उन्हीं को माना அப்படின்னா उन्हीं को ज्ञान देते हैं அவங்களுக்கு தான் ஞானத்தை கொடுக்கறாங்க जो पूरी रूहानी स्टेज में टिकते हैं। யாரு முழுமையாக ஆன்மீக ஸ்டேஜ்ல நிலைக்கிறாங்க. अपन को रूह समझने की प्रैक्टिस करते हैं। தன்னை ஆத்மா நினைச்சுக்கிற பிராக்டிஸ செய்யறாங்க. बेसिक नॉलेज में क्या प्रैक्टिस कराएगी? பேசிக் நாலேஜ்ல என்ன பிராக்டிஸ் செய்ய வச்சாங்க? मैं आत्मा ज्योति बिंदु। நான் ஆத்மா ஜோதி பிந்து. तो मुरली में बोला அப்போ முரளில சொல்லிருக்காங்க आत्मा रूपी सुई की सारी कट उतर जाने पर ஆத்மா ரூபமான ஆத்மா ரூபத்துல இருக்கக்கூடிய ஊசியில இருக்கிற அந்த துரு எல்லாம் எப்போ போயிடுமோ तुम बच्चे डायरेक्ट बाप से அப்போ குழந்தைகளான நீங்க டைரக்ட் அப்பா இடம் இருந்து सीखोगे। கத்துக்குவீங்க. तो पहले आत्मा बनना पड़े। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆத்மா ஆக வேண்டியதாக இருக்கும். आत्मिक स्थिति में जो जो स्थित होते जाते हैं யாரெல்லாம் ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே வருவாங்களோ वो बेसिक नॉलेज से निकल करके அவங்க பேசிக் நாலேஜ்ல இருந்து வந்து அங்கிருந்து ऊंची पढ़ाई में உயர்ந்த படிப்புக்கு ऐड कर दिए जाते हैं। ஆட் பண்ணப்படுவாங்க. जैसे कि प्राइमरी स्कूल में से जूनियर हाई स्कूल से बच्चे निकलते हैं
எப்படி பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஜூனியர் ஹை ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் வர்றாங்க, तो हायर क्लास की पढ़ाई पढ़ते हैं, அப்போ ஹையர் கிளாஸஸோட படிப்பை படிக்கிறாங்க. तो वो बेसिक नॉलेज है. அப்போ அது பேசிக் நாலேஜா இருக்குது. कौन सी? எது? मैं आत्मा ज्योति बिंदु. நான் ஆத்மா ஜோதி பிந்து. तो रूहानी बाप रूहों को बैठ पढ़ाते हैं. அப்போ ஆன்மீக அப்பா ஆத்மாக்களுக்கு உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. और शूद्रों को कौन पढ़ाते हैं? பிறகு சூத்ரர்களுக்கு யாரு படிக்க வைக்கிறாங்க? शूद्रों को जिस्मानी कहेंगे, இப்போ யாரு சூத்ரர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜிஸ்மானின்னு சொல்வாங்களா, சரீரத்துக்கானவங்கன்னு சொல்வாங்களா, या रूहानी कहेंगे? இல்லன்னா ஆன்மீகவங்கன்னு சொல்வாங்களா, ஆத்மிக ரூஹானின்னு சொல்வாங்களா, क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? जिस्मानी कहेंगे. சரீரத்துக்கானவங்கன்னு தான் சொல்வாங்க. शूद्रों को पढ़ा करके ब्राह्मण कौन बनाते हैं? சூத்ரர்களுக்கு படிக்க வச்சு பிராமணர்களாக யார் ஆக்குவாங்க? जिस्मानी जो शूद्र है சரீரத்துக்கான சூத்ரர்கள் யார் இருக்காங்க, उनको पढ़ाई पढ़ा करके அவங்களுக்கு படிக்க வச்சு शूद्रों को ब्राह्मण बनाने का काम சூத்ரர்களை பிராமணர்கள் ஆக்கக்கூடிய வேலை ब्रह्मा और ब्रह्मा कुमारियों का. பிரம்மா, பிறகு பிரம்மா குமாரிஸ்து. और उन शूद्रों में से जो ब्राह्मण बनते हैं பிறகு அந்த சூத்ரர்கள் இருந்து யாரு பிராமணர்கள் ஆகுறாங்களோ वो दो प्रकार के बन जाते हैं. அவங்க ரெண்டு விதமானவங்களாக ஆயிடுறாங்க. एक कुकवंशावली ஒருத்தர் குக்க வம்சாவளி, और एक मुख वंशावली. இன்னொருத்தர் முக வம்சாவளின்னு சொல்றாங்க. मुख वंशावली में भी कोई तो सिर्फ मुख से सुनना और सुनाना ही जानते हैं, धारण करना. முக வம்சாவளிகள்ல கூடயும் சிலர் எப்படின்னா வெறும் கேக்குறது பிறகு சொல்றது தான் தெரியும், ஆனா தாரணை नहीं जान पाते. தெரியாது. तो जब धारण नहीं करेंगे तो प्रैक्टिकल जीवन में अपन को आत्मा இப்போ தாரணையே செய்யலன்னா அப்போ பிராக்டிக்கல் வாழ்க்கையில தன்னை ஆத்மான்னு अनुभव नहीं कर सकते. அனுபவம் செய்ய முடியாது. उनका प्रश्न बना रहता है, अपन को आत्मा कैसे समझे? அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா தன்னை ஆத்மான்னு எப்படி நினைச்சுக்கிறது, आत्मा को कैसे देखे, ஆத்மாவை எப்படி பாக்குறது, आत्मा की स्थिति में कैसे टिके? ஆத்மிக ஸ்டேஜ்ல எப்படி நிலைக்கிறது. ये तो बहुत मुश्किल है. இது ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. बाप तो आते हैं அப்பா வராங்க प्रैक्टिस कराने के लिए, பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்காக, युक्तियाँ देते हैं. யுக்திய சொல்றாங்க, யுக்திகள் கொடுக்கறாங்க. देह और देह के संबंध தேகம் பிறகு தேகத்தினோட உறவுகள் सब विनाशी हैं. எல்லாமே வினாஷியா இருக்குது. ये दुनिया ही जाने वाली है. இந்த உலகமே போகக்கூடியதா இருக்கு. देह की दुनिया खलास होने वाली है. தேகத்தினோட உலகம் முடிய போகுது. तो खलास होने से पहले जो आत्म की स्थिति में टिक जाएंगे அப்போ இப்போ இதென்ன முடிய போகுதோ அதுக்குன்னு முன்னாடி யாரு ஆத்மிக ஸ்திதியில நிலைச்சிடுவாங்க, वो प्राप्ति करेंगे. அவங்களுக்கு பிராப்தி கிடைக்கும். इसलिए बाप कहते हैं मैं ज्ञान का सागर तो हूँ, அதனாலதான் அப்பா சொல்றாங்க, நான் ஞான கடல் தான் இருக்கேன், लेकिन मैं ये ज्ञान रूहों को देता हूँ. ஆனா நான் இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு கொடுக்கறேன். जिस्मों को और जिस्मानी स्थिति में स्थित रहने वाले देह अभिमानियों को ये ज्ञान இந்த இந்த ஜிஸ்மன்னா இந்த தேகம், இந்த தேகம் பிறகு தேகத்தினோட இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு नहीं देता. அவங்களுக்கு நான் இது கொடுக்க மாட்டேன். मनुष्य कभी स्पिरिचुअल नॉलेज नहीं सुना सकता. மனிதர்கள் எப்பவுமே ஆன்மீக ஞானத்தை சொல்ல முடியாது. स्पिरिचुअल இந்த ஸ்பிரிச்சுவல் मना आध्यात्मिक, அப்படின்னா ஆன்மீக, आदिमाने अंदर की, आत्मिक मना आत्मा के अंदर की नॉलेज. ஆத்மிகன்னா அது என்ன உள்ள ஆத்மா, ஆத்மிகன்னா அப்படின்னா அந்த ஒரு ஆத்மாவினோட
ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய. मनुष्य सब देहाभिमानी होते हैं। அப்படி என்ன பாபா சொல்லிட்டு இருக்காங்க, மனிதர்கள் எல்லாருமே தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. जो देहाभिमानी मनुष्य है, இப்ப யாரு தேக அபிமானி மனிதர்களோ वो मैटर की नॉलेज सुनाते हैं। அவங்க மேட்டரினோட ஞானத்தை சொல்வாங்க, मेटेरियल नॉलेज, மெட்டீரியல் ஞானத்தை கொடுப்பாங்க. बाप आकर के आत्मा के अंदर क्या है, ஆனா அப்பா வந்து ஆத்மாக்குள்ள என்ன இருக்குது, कैसे 84 जन्मों का पार्ट भरा हुआ है, எப்படி 84 ஜென்மங்களோட பாட்டு நிறைஞ்சிருக்குது, वो सारी नॉलेज आकर के सुनाते हैं। அந்த முழு ஞானத்தை வந்து கொடுக்கறாங்க. ज्ञान का सागर पतित पावन, ஞான கடல் பதித்த பாவன், लिबरेटर सदगति दाता वो एक ही है। லிபரேட்டர் சத்கதி தாத்தா அந்த ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் ஒருத்தர் தான். इसकी तन से बोला, யாரோட சரீரம் மூலமாக சொன்னாங்க, ब्रह्मा की तन से बोला, பிரம்மாவோட சரீரம் மூலமாக சொன்னாங்க. सदगति दाता लिबरेटर சத்கதி தாத்தா லிபரேட்டர் वह एक ही है। அவங்க ஒருத்தர் தான். वह करके அவங்கன்னு சொல்லி सदगति दाता और लिबरेटर को दूर कर दिया। சத்கதி தாத்தா பிறகு லிபரேட்டரை தூரம் பண்ணிட்டாங்க. नहीं तो ब्रह्मा के तन में बैठ के बोल रहा है बोलने वाला, இல்லன்னா பிரம்மாவோட சரீரத்துல உட்கார்ந்து சொல்லக்கூடியவர் சொல்லிட்டு இருக்காரு, यह एक ही है, ऐसे क्यों नहीं कहा? இவங்க ஒருத்தர் தான், இப்படியே சொல்லல. तो बोलने वाला जानता है ஏன்னா சொல்லக்கூடியவருக்கு தெரியும், कि इनको तो शरीर छोड़ना है। ஏன்னா இவருக்கு இவங்க விட்டுடுவாங்க தான். शरीर छोड़ने के बाद सदगति और दुर्गति की तो कोई बात சரீரம் விட்டதுக்கு பிறகு சத்கதி பிறகு துர்கத்தினோட விஷயம் होती नहीं। இருக்கிறதே இல்லன்னு சொல்றாங்க. सदगति दाता एक है, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தராயிருக்காரு, बाकी सब है दुर्गति दाता। மற்றபடி எல்லாருமே துர்கதி பண்ணக்கூடியவங்க. नाम बड़े बड़े रख दिए, பேரு பெருசு பெருசாக வச்சிருக்காங்க, அப்படின்னா பெரிய பெரிய பேரை வச்சிருக்காங்க. जो दुर्गति दाता है उनके बड़े बड़े नाम है। யாரு துர்கதி தாத்தா இருக்காங்களோ அவங்களுக்கு பேரு பெரிய பெரிய பேர்கள் இருக்குது. श्री श्री 108 जगत गुरु श्री शंकराचार्य जी महाराज, ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குருஜி ஜகத்குரு சங்கராச்சாரி ஜி மகாராஜ் टाइटल लगवा लेते हैं। டைட்டில்ல வச்சுக்கிறாங்க. 108 आत्माएं जो सिद्ध आत्माएं गाई हुई है, उन सिद्ध आत्माओं के ऊपर 108 ஆத்மாக்கள் யாரு அந்த சித்தி ஆத்மாக்கள் இருக்காங்களோ அந்த சித்தி ஆத்மாக்கள் மேல आचार्य, ஆச்சாரியர், उनको पढ़ाई पढ़ाने वाले, அப்படின்னா டீச்சருக்கு ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு படிக்க வைக்கக்கூடியவங்க. அப்படின்னா 108 ஆத்மாக்கள் யாரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு டீச்சரா இருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வைக்கக்கூடியவங்க. जगत गुरु, ஜகத்குரு, ये तो वो दुनिया की चुनी हुई 108 आत्माएं हैं। ஏன்னா அவங்க உலகத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிற 108 ஆத்மாக்களா இருக்காங்க. इनको हर धर्म में माला के रूप में யார ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் மாலையினோட ரூபத்துல स्मरण किया जाता है, सिमरण किया जाता है। அவங்கள நினைக்கப்படுகிறது, அவங்கள நினைக்கிறாங்க. कोई भी धर्म ऐसा नहीं है दुनिया का உலகத்துல எந்த தர்மமும் இப்படி இல்ல जहाँ माला न फेरी जाती हो। எங்க மாலைய உருட்டாம இருக்கிற போல எந்த தர்மமும் இல்ல. तो हर धर्म से इसका मतलब है कि चुनी हुई आत्माएं எல்லா தர்மத்திலிருந்து அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ஆத்மாக்கள், श्रेष्ठ आत्माएं உயர்ந்த ஆத்மாக்கள் आकर के पढ़ाई पढ़ती है, வந்து படிக்கிறாங்க. और जिससे पढ़ाई पढ़ती है वो भगवान के रूप में पूजा जाता है।
பிறகு யார் இருந்து படிக்கிறாங்களோ அவங்க பகவானோட ரூபத்துல அவங்களுக்கு பூஜை நடக்குது. तो मनुष्य गुरु भगवान बन करके बैठ गए. அப்போ அந்த மனித குருக்கள் பகவானாக உட்கார்ந்துட்டாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ये सब हिरण्यकश्यप है. இவங்க எல்லாருமே இரண்யகசிபா இருக்காங்க. क्या? என்ன? ये राक्षसी स्वभाव के हैं. இவங்க ராட்சசி சுபாவத்தினர்களா இருக்காங்க. ये भगवान का स्वरूप नहीं है. இவங்களது பகவானோட ஸ்வரூபம் கிடையாது. बाबा डायरेक्शन देते हैं. பாபா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. परंतु ऐसे कोई हड्डी वर्कर बच्चे निकलते नहीं है. ஆனா இப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய குழந்தைகள் வெளி வர்றதில்ல. அப்படின்னா வர்றதில்ல. जो कि बैठ करके अच्छी रीति लिखें. எப்படின்னா உட்கார்ந்து நல்லபடியாக எழுதுற போல யாருமே வரலன்னு சொல்றாங்க. अभी तुम अखबार में भी डाल सकते हो. இப்ப நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல கூடயும் போடலாம். ये जगत गुरु, இந்த ஜகத் குரு इतने इतने फॉलोअर्स के जगत गुरु कहलाते हैं. இத்தனை இத்தனை ஃபாலோவர்ஸ்க்கு ஜகத் குருன்னு சொல்லப்படுகிறாங்க. तो लिमिट हो गई. அப்போ லிமிட் ஆயிடுச்சு. जगत माना 500-700 करोड़. ஜகத்னா 500 கோடி 700 கோடி. जगत पिता ஜகத் பிதா तो 500-700 करोड़ जगत का पिता होगा ना. அப்போ 500 கோடி 700 கோடிக்கு இந்த உலகத்துக்கு அப்பாக இருப்பாங்க இல்லையா? ऐसे ही अपन को जगत गुरु मानते. அப்படியே தன்னை ஜகத் குருன்னு ஏத்துக்கிறாங்க. तो जगत गुरु होगा. அப்போ ஜகத் குரு யார் இருப்பாங்களோ तो क्या लिमिटेड आत्माओं को गुरु बनेगा? அப்போ லிமிட்டெட் ஆத்மாக்களுக்கு அவங்க குருவாக இருப்பாங்களா? लिमिटेड आत्माओं की सदगति करने के लिए गुरु बनेगा? லிமிட்டெட் ஆத்மாக்களுக்கு சத்கதி பண்றதுக்காக கொடுக்கறதுக்காக குரு ஆகுவாங்களா? नहीं. இல்ல. ये तो जगत की सदगति இது என்னன்னா உலகத்துக்கு சத்கதி कर ही नहीं सकते. இவங்களால செய்யவே முடியாது. अपने आप का जीव घात कर देंगे. தன்னோட எப்படின்னா தன்னையே அவங்க முடிச்சுக்குவாங்க. तो सारे जगत को सदगति कौन देगा? அப்போ முழு உலகத்துக்கே சத்கதி யாரு கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? उनके फॉलोअर्स का हाल देखो क्या हो जाता है. அவங்களோட ஃபாலோவர்ஸினோட நிலைமை பாருங்க என்ன ஆகுது. खुद तो समाधि में बैठ जाते हैं. சுயம் சமாதியில உட்கார்ந்துடுறாங்க. प्राण चढ़ा देते हैं. மூச்சியை இழுத்துக்கிறாங்க. शरीर छोड़ देते हैं. சரீரத்தை விட்டுடுறாங்க. तो जीव घात होगा ना. அப்போ எப்படின்னா சூசைட் ஆயிடுச்சு இல்லையா? लिखना चाहिए. தற்கொலை ஆயிடுச்சு இல்லையா? அப்போ பாபா சொல்றாங்க எழுதணும். ये भक्ति मार्ग दुर्गति मार्ग के गुरु है. இந்த பக்தி மார்க்கம் துர்கதி மார்க்கத்தினோட குருவா இருக்காங்க. खुद अपनी भी सदगति नहीं कर सकते. சுயம் தன்னோட சத்கதிய கூடயும் பண்ணிக்க முடியறதில்ல. अपने चेलों की भी नहीं कर सकते. தன்னோட இந்த சிஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூடயும் சத்கதிய கொடுக்க முடியறதில்ல. परंतु ऐसी कोई बच्चे की हिम्मत होती नहीं है. ஆனா இப்படி எந்த குழந்தைகளுக்கு தைரியம் என்றது இருக்கிறது இல்ல. जो इन बातों को लिखे என்னன்னா இந்த விஷயங்களை எழுதுறதுக்காக और न कोई बच्चे ने अभी उच्च अवस्था को पाया है. பிறகு எந்த குழந்தைகள் கூடயும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்டேஜ அடைஞ்சிருக்காங்க என்ற விஷயமும் இல்ல. जो बुद्धि में बैठा है. என்னன்னா புத்தில உட்கார வைக்கிறதுக்காக बाबा तो समझाते रहते हैं बच्चों को. உட்கார வைக்கிற போல இல்ல. பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. कि ऐसे ऐसे करो. இப்படி எல்லாம் செய்யுங்க. परंतु बच्चों में हिम्मत नहीं आती. ஆனா குழந்தைகளுக்குள்ள தைரியம் வர்றதில்ல. अच्छा. அச்சா. ओम शांति. ஓம் சாந்தி. ये रात्रि क्लास है. இது நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 19 जनवरी 19 ஜனவரி सन 67 की. 1967 बच्चों ने अपना अपना अनुभव सुनाया.
குழந்தைகள் எல்லாருமே அவங்க அவங்க அனுபவங்களை சொன்னாங்க. अभी बच्चे क्या सुनावेंगे? இப்போ குழந்தைகள் என்ன சொல்வீங்க? बच्चे तो कहेंगे हम बाबा से वर्षा ले रहे हैं. குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாபாயிடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். हम बच्चे हैं बाप के. நாங்க அப்பாவோட குழந்தைகளா இருக்கிறோம். लौकिक बाप के तो है ही है, லௌகிக அப்பாவோட குழந்தைகள் இல்ல. लेकिन अभी हम बने हैं अलौकिक और पारलौकिक बाप के बच्चे. லௌகிக் இப்போ பாபா சொல்றாங்க, இப்போ நாம அலௌகிக்க பிறகு பால்லௌகிக்க அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம். आप वेद के बाप से मिले हैं, நாங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா கூட சந்திச்சிருக்கிறோம். अथवा स्वर्ग की स्थापना करने वाले बाप से मिले हैं. இல்லன்னா ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய அப்பா கூட சந்திச்சிருக்கோம். उनको कहा जाता है हेवनली गॉड फादर. அவங்களுக்கு ஹெவன்லி காட் ஃபாதர் தான் சொல்லப்படுகிறாங்க. वो बाप से हम स्वर्ग की राजाई का वर्षा लेंगे. அந்த அப்பா இடம் இருந்து நாம ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தினோட சொத்தை எடுத்துக்கிறோம். श्रीमत पर चलेंगे तो लेंगे. ஸ்ரீமத்தை ஃபாலோ செஞ்சீங்கன்னா எடுத்துக்குவீங்க. बाप राय देते हैं मुझे याद करने से तुम स्वर्ग के मालिक बन सकते हो. அப்பா வழிய காமிச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைவு செய்யறதுனால நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகலாம். तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆயிடுவீங்க. बच्चे समझते हैं हम बेहद के बाप दादा के सन्मुख बैठे. குழந்தைகள் புரிஞ்சுக்கிறீங்க, நாங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட பாப் தாதாவினோட நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். बरोबर 5,000 वर्ष पहले भी शिव बाबा भारत में आया था. துல்லியமாக 5000 வருஷங்களுக்கு பின்னாடி கூட யூஷு பாபா பாரத்ல வந்திருந்தாங்க. तब भी हम सन्मुख होकर बैठे थे அப்ப கூடயும் நாம நேர்முகமாக இருந்து உட்கார்ந்து இருந்தோம். और अभी भी பிறகு இப்பவும் सन्मुख होकर बैठे. सन्मुख நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். का अर्थ क्या होता है? நேர்முகம்னா இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? मुख के सामने. எப்படின்னா இந்த முகத்துக்கு முன்னாடி, ஃபேஸ் டு ஃபேஸ். अच्छा, அச்சா, पीछे बैठ के जो मुरली सुनते हो वो सन्मुख नहीं हुए. பின்னாடி உட்கார்ந்து யாரு முரளியா கேக்குறாங்களோ அவங்க நேர்முகத்துல இல்லையா? हैं? वो नहीं हुए, அவங்க ஆகலையா? वो भी हुए. அவங்களும் ஆனாங்களா? तो फिर सन्मुख क्या हुआ? அப்போ நேர்முகம்னா என்ன அர்த்தம்? सन्मुख माना मुख के सामने. நேர்முகம்னா முகத்துக்கு முன்னாடி, அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ். तो बाप दादा के पीछे बैठे बैठे जो सुन रहे हैं அப்போ பாப்தாதாக்கு பின்னாடி உட்கார்ந்து யாரு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, वो सन्मुख नहीं हुए. அவங்க நேர்முகத்துல ஆகலையா இல்லையா? ये बात थोड़ी. இந்த விஷயம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. सन्मुख माना நேர்முகம்னா अंदर से, உள்ளல இருந்து, जिनके बाप के विपरीत संकल्प न चलते हो. யாருக்கு அப்பாக்கு விபரீதமான சங்கல்பங்கள் நடக்கிறது இல்ல. जो बाप कहता है जो बोलता है सारी बात उनको अच्छी लगती है. அப்பா என்ன சொல்றாங்களோ எல்லா விஷயங்கள் அவங்களுக்கு இஷ்டமாகுது. तो वो हुए सन्मुख. அப்ப அவங்க ஆனாங்க நேர்முகத்துல. और जिनको बाप के विरोधी संकल्प चलते हो, பிறகு யாருக்கு அப்பா பற்றி விபரீதமான சங்கல்பம், அப்படின்னா விரோதி சங்கல்பங்கள் நடக்குது, वो हुए मुख. அவங்க ஆனாங்க விமுக். तो बाहर की ही बात नहीं है. அப்போ வெளியில இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னும் இல்ல, अंदरूनी बात है. உள்ள இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது, இன்டர்னல் விஷயங்களா இருக்கு. अंदर से संकल्प मात्र भी विरोधाभास न हो. உள்ளலிருந்து சங்கல்பம் மூலமா கூடயும் விபரீதமாக இருக்கக்கூடாது. पूरा मन मना भव. முழுமையாக மன்மனா பவ. मन से, மன மூலமாக, மனது மூலமாக, तन से, சரீரம் மூலமாக,
धन से, தன மூலமாக, समय, संपर्क और संबंधियों की शक्ति से, நேரம், பிறகு சம்பந்திகளோட சக்தி மூலமாக कोई भी प्रकार का विरोधाभास न पैदा करे। எந்த விதமான விரோத பண்ற ஒரு பாவனை என்றது வரக்கூடாது. उसको कहेंगे सन्मुख। அதுக்கு சொல்வாங்க நேர்முகம். और जो विरोध करते हैं, பிறகு யாரு விரோதம் பண்றாங்களோ तो वो सन्मुख नहीं हुए, அப்ப அவங்க சண்முகம் ஆகல. सत्य मुख, சத்த முக். ये दो शब्द मिलाकर के बनता है सतमुख, सन्मुख। இந்த ரெண்டு வார்த்தைகள் இணைஞ்சு ஆகுது சண்முக். सत में का हलंत, तो सन्मुख का मतलब है இப்ப சண்முகம்னா बाप के अनुकूल, அப்பாக்கு அனுசாரமாக, हर बात में अनुकूल। எல்லா விஷயங்கள்ல கூடயும் அப்பாக்கு அனுசாரமாதான். அப்படின்னா பேரலாக இருக்கிறது. तो हम समझते हैं कि हम बेहद के बाप दादा के सन्मुख बैठे हैं। இப்ப நாம இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட பாப் தாதாக்கு நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். बरोबर 5-4 वर्ष पहले भी शिव बाबा भारत में आया था। சரியாக 5,000 வருஷங்களுக்கு பின்னாடி கூட யூசு பாபா பாரத்ல வந்திருந்தாங்க. तो हम भारतवासियों को स्वर्ग का वर्षा दिया था। அப்ப பாரதவாசிகளா இருக்கிற நமக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுத்திருந்தாங்க. इसको दिया था, யாருக்கு கொடுத்திருந்தாங்க? विदेशियों को नहीं दिया था। விதேசிகளுக்கு கொடுத்திருக்கலையா? विदेशी फालतू पढ़ाई पढ़ रहे हैं। விதேசிகள் வீணாக அப்படியே படிச்சுட்டு இருக்காங்களா? अरे इस ज्ञान में विदेशी चलते हैं या नहीं चलते? அரே இந்த ஞானத்துல விதேசிகள் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? तो उनको वर्षा नहीं मिलने वाला। அப்ப அவங்களுக்கு சொத்து கிடைக்காதா என்ன? है? अरे मिलेगा। அரே கிடைக்குமா? यहाँ तो ये लिखा हुआ है இங்க இந்த விஷயத்தை எழுதிருக்காங்க. कि हम भारतवासियों को स्वर्ग का वर्षा दिया था। பாரதவாசிகளா இருக்கிற நமக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுத்திருந்தாங்க. भारतवासियों को दिया था, பாரதவாசிகளுக்கு கொடுத்திருந்தாங்க. विदेशियों को थोड़ा ही दिया था। விதேசிகளுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கல. कैसे होगी पहेली हल? இந்த ஒரு பசல் என்ன இருக்குதோ இது எப்படி சால்வ் ஆகும்? बताया அப்போ சொன்னாங்க இது என்ன இந்த கேள்வி வந்திருக்குதோ இது எப்படி இதுக்கு பதில் கிடைக்கும்? அப்ப சொன்னாங்க कि जो भारतवासी होते हैं वही संघ के रंग में आकर के दूसरे धर्मों में कन्वर्ट। இப்போ யாரு பாரதவாசிகள் இருக்காங்களோ அவங்கதான் வந்து மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் हो जाते हैं கன்வெர்ட் ஆயிடுறாங்க. और बाई चांस विदेशी बन जाते हैं, होते नहीं है विदेशी। பை சான்ஸ் ஒருவேளை என்னன்னா விதேசிகளாக ஆயிடுறாங்க. விதேசிகள் கிடையாது. ஆனா तो जो कन्वर्ट होकर के दूसरे धर्म में चले गए, இப்ப யாரு கன்வெர்ட் ஆகி மத்த தர்மங்களுக்கு போயிட்டாங்க उनको ओरिजिनल क्या कहेंगे? அப்போ அவங்களுக்கு ஒரிஜினலாக உண்மையிலே அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? उनको भारतवासी कहेंगे या विदेशी कहेंगे? அவங்களுக்கு பாரதவாசிகள்னு சொல்வாங்களா இல்லன்னா விதேசிகள்னு சொல்வாங்களா? ओरिजिनल तो भारतवासी है ना। ஒரிஜினலி அவங்க பாரதவாசிகளா இருக்காங்க இல்லையா? नहीं तो 500 करोड़ जितने हैं वो सारे स्वर्ग में आ जाने चाहिए। இல்லன்னா 500 கோடி எத்தனை பேரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஸ்வர்கத்துக்கு வந்து இருக்கணும், வந்துடணும். आपको सदगति का वर्षा मिल जाना चाहिए। எல்லாருக்குமே சத்கத்தினோட சொத்துன்றது கிடைச்சிடணும். जितने भी मनुष्य मारते हैं 500-700 करोड़, எத்தனெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ 500 கோடி 700 கோடி वो सारे ही मनुष्य से देवता नर से नारायण जैसे बन जाने चाहिए। அவங்க எல்லாருமே நரசே நாராயண் மனிதர்கள் இருந்து தேவதா ஆயிடணும். सब नहीं बनते हैं। எல்லாருமே ஆகிறது இல்ல. कितने बनते हैं? எத்தனை பேர் ஆகுறாங்க?
जो भारतवासी है யாரெல்லாம் பாரதவாசிகள் இருக்காங்க वो भारतवासी அந்த பாரதவாசிகள் नर से नारायण जैसे देवता நரசே நாராயண் போல தேவதைகள் बनते हैं, उनकी सदगति होती है, उनको स्वर्ग ஆயிடுறாங்க, அவங்களுக்கு சத்கதி கிடைக்குது, समस्या मिलता है। அவங்களுக்கு ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்குது. तो टोटल कितने हुए அப்போ டோட்டல் எத்தனை பேர் ஆனாங்க? है? नहीं 4.5 and 4.5 9 हम भारतवासियों को स्वर्ग का वर्षा दिया था। பாரதவாசிகளா இருக்கிற நமக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுத்திருந்தாங்க. माना पक्के पक्के जो भारतवासी है, அப்படின்னா பக்கா பக்கா பாரதவாசிகள் யார் இருக்காங்களோ, जो कभी दूसरे धर्म में कन्वर्ट होकर के नहीं जाते हैं, वो है सिर्फ யாரு எப்பவுமே மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகி போகிறது இல்ல, அவங்க வெறும் 4.5 लाख, 4.5 லட்சம், ज्यादा में ज्यादा कहो 9 लाख, அதிகத்திலும் அதிகம் சொன்னோம்னா 9 லட்சம், 9,16,108 9 லட்சம் 16,108 जो पक्के देवताएं बनते हैं। யாரு பக்கா தேவதைகள் ஆகுறாங்க. देवी देवता सनातन धर्म के पक्के हैं தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பக்கா ஆக இருக்காங்க. और बाकी उसके बाद जितनी भी आत्माएं आती हैं, மற்றபடி அவங்களுக்கு பிறகு எத்தனை ஆத்மாக்கள் எல்லாம் வர்றாங்களோ वो कुछ न कुछ कन्वर्ट होती रहती है, அவங்க கொஞ்ச நஞ்சம் கன்வெர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. पूरी आत्मिक स्थिति में स्थित नहीं हो पाती। முழுமையாக ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்க முடியறதில்ல. उनकी आत्मा में कुछ न कुछ डिफेक्ट रह जाता है। அவங்க ஆத்மாக்குள்ள கொஞ்ச நஞ்சம் டிஃபெக்ட் என்றது ஏற்பட்டுடுதுன்னு சொல்றாங்க. वो डिफेक्ट होने के कारण அந்த டிஃபெக்ட் இருக்கிற அந்த குறை இருக்கிற காரணத்தினால वो फिर दूसरे धर्म में कन्वर्ट हो जाते हैं आसानी से। அவங்க ஈஸியா என்ன ஆயிடுறாங்கன்னா சகஜமா மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. जैसे ही दूसरे धर्म आते हैं द्वापर युग से, எப்படி இந்த மத்த தர்மங்கள் வருதோ துவாபர யுகத்திலிருந்து द्वैतवाद फैलाने वाले இரட்டைவாதத்தை பரவக்கூடியவங்க, तो उनके बहकावे में आ जाते हैं। அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட பேச்சுக்கு பிரபாவிත ஆயிடுறாங்க. जो वहाँ बहकावे में आ जाते होंगे, இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு பிரபாவத்துல வந்துடுறாங்களோ, वो यहाँ बहकावे में शूटिंग पीरियड में आते होंगे या नहीं आते होंगे? அவங்க இங்க கூடயும் இப்ப யாராவது ஏதாவது சொல்லி அவங்களோட தலைய கெடுத்துட்டாங்கன்னா அப்போ இங்க கூடயும் அவங்களோட பிரபாவத்துக்கு வருவாங்களா இல்லையா, அடிமை ஆகுவாங்களா இல்லையா, नहीं, வரமாட்டாங்களா? यहाँ भी आते हैं। இங்கயும் வருவாங்க. यहाँ भी जो विधर्मी आत्माएं हैं, இங்க கூட யாரு விதர்மி ஆத்மாக்கள் இருக்காங்க, उन विधर्मी आत्माओं के प्रभाव में आ जाते हैं। அந்த விதர்மி ஆத்மாக்களோட பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. सशक्त विधर्मी आत्माएं, पावरफुल, சக்திசாலியான பவர்ஃபுல்லான விதர்மி ஆத்மாக்கள் उनके कंट्रोल में आ जाते हैं। बाप அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. को त्याग देते हैं அப்பாவை தியாகம் பண்ணிடுறாங்க. और विधर्मियों को बाप பிறகு விதர்மிகளை அப்பாக बनाए देते हैं। ஏத்துக்கிறாங்க. अभी फिर बाप आया हुआ है। இப்போ மறுபடியும் அப்பா வந்திருக்காங்க. अब बाप की याद की बत्ती पड़ी, இப்போ அப்பாவோட நினைவினோட பட்டி என்றது ஏற்பட்டிருக்குது. तो बट्टी में किचरा तो सारा निकल जाएगा ना। இப்போ பட்டியில என்னன்னா எல்லாம் இந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே என்ன ஆயிடுதுன்னா போயிடும். और सच्चा सोना बन जाएंगे। பிறகு உண்மையான தங்கம் ஆயிடுவீங்க. ये बट्टी कब पड़ेगी? இந்த ஒரு பட்டி என்றது எப்போ ஏற்படும், कब सोना बन जाएंगे? எப்போ தங்கம் ஆகுவீங்க? है? अभी सोना बन रहे हैं இப்போ தங்கம் ஆயிட்டு இருக்கீங்களா, कि और ही नीचे गिर रहे हैं? இல்லன்னா இன்னும் கீழே விழுந்துட்டு இருக்கீங்களா? अनुभव में क्या आ रहा है? என்ன அனுபவம் என்ன சொல்லுது? अवस्था ऊंची चढ़ रही है कि नीचे गिर रही है?
ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு இருக்குதா இல்லன்னா கீழே போயிட்டு இருக்குதா? ऊंची चढ़ रही है। மேலே போயிட்டு இருக்குதா? अमृत वेला सुधर रहा है அமிர்த் வேலை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கா कि बिगड़ रहा है? இல்லன்னா அது நல்லபடியாக நடக்கலையா? हैं? क्या हो रहा है? என்ன ஆயிட்டு இருக்குது? सुधर रहा है। அது நல்லபடியாக ஆயிட்டு இருக்கா? चढ़ती कला तेरे बहाने सर्व का भला। अगर सुधर சட்தி கலா தேரே பஹானே சர்வ கா பலா. அப்படின்னா இந்த ஏறும் கலை என்ன இருக்குதோ எப்படின்னா உன்னால் என்னன்னா நீ ஏறுனா உன்னால மத்தவங்களுக்கு நன்மை ஏற்படுது. रहा है तो दूसरी आत्माओं का भला किए के बगैर वो இப்போ ஏறுங்கல்ல போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கு நன்மை செய்யாம बैठ नहीं सकता चैन से। அப்படியே நிம்மதியாக உட்கார முடியாது அவங்களால. अगर बिगड़ रहा है ஒருவேளை கெட்டு போயிட்டு இருக்குதுன்னா गिरती कला है இப்போ இறங்குங்கல்ல இருக்குதுன்னா तो दूसरों का कल्याण அப்போ மத்தவங்களுக்கு நன்மை कर नहीं सकता। अपना भी कल्याण नहीं करेगा और दूसरों का भी மத்தவங்களுக்கு கூடயும் நன்மையை செய்ய மாட்டாங்க, தன்னோட நன்மையை பண்ணிக்க மாட்டாங்க, பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் நன்மையை செய்யற விஷயம் कल्याण नहीं करेगा। மத்தவங்களுக்கு கூடயும் நன்மை என்றது ஏற்படுத்த மாட்டாங்க. तो सच्चा सोना जब बन जावेंगे அதாவது எப்போ உண்மையான தங்கம் ஆயிடுவீங்களோ, जब भट्टी में पड़ेंगे। உண்மையான தங்கம் எப்போ ஆகுவீங்கன்னா எப்போ பட்டியில வருவீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. अभी सच्चा सोना बने हैं या नहीं बने हैं? இப்போ உண்மையான தங்கம் ஆனீங்களா இல்லன்னா இல்லையா? या कोई बना है या नहीं बना है? இல்லன்னா சிலர் ஆயிருக்காங்க இல்லன்னா சிலர் ஆகல, அப்படி இருக்குதா? हैं? कोई बना है? யாராவது ஆயிருக்கீங்களா? हैं? सच्चा सोना कोई बना है? உண்மையான தங்கம் யாராவது ஆயிருக்கீங்களா? इसलिए नहीं बना है ஏன் ஆகலன்னா कि एक तरफ हम पुरुषार्थ करते जाते हैं ஏன்னா ஒரு சைடு நம்ம புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டே தான் வரோம், और दूसरी तरफ 500-700 करोड़ मनुष्य आत्माओं के जो वाइब्रेशन है இன்னொரு சைடு 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களோட வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்கு, विधर्मियों के, விதர்மிகள்து. वो वाइब्रेशन हमारे ऊपर हावी होते जाते हैं। அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம மேல அது எப்படின்னா அது தாக்கிட்டு இருக்குது. तो हमारा किया हुआ सारा पुरुषार्थ அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அந்த முழு புருஷார்த்தம் चौपट हो जाता है। எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது, நஷ்டம் ஆயிடுது. इसलिए बताया அதனாலதான் சொன்னாங்க कि तुम बच्चे आगे चल करके परम धाम को इस सृष्टि पर उतार लेंगे। குழந்தைகளான நீங்க வருங்காலத்துல பரந்தாமத்தையே இந்த உலகத்துக்கு எரிக்கிடுவீங்க. माना तुम बच्चों का ऐसा एक संगठन तैयार होगा அப்படின்னா குழந்தைகளான உங்களோட அப்படிப்பட்ட ஒரு சங்கடனை தயாராகும். जिस संगठन में அந்த சங்கடனில संगठित होकर के சங்கடித்த ஆகி तुम बच्चे पुरुषार्थ करेंगे குழந்தைகளான நீங்க புருஷார்த்தத்தை செய்வீங்க. और बाप तुमको पुरुषार्थ करावेंगे। பிறகு அப்பா உங்க மூலமாக புருஷார்த்தத்தை செய்ய வைப்பாங்க. जैसे कराची में हुआ था। எப்படி கராச்சியில ஆச்சோ அப்படின்னு சொல்றாங்க. कराची में किसका संघ था? दुनिया वालों का संघ था। கராச்சியில யாரோட சங்கம் இருந்தது? உலகத்தினார்களினோட சங்கம் இருந்ததா? அப்படின்னா அந்த தொடர்பு இருந்ததா? यह सिर्फ एक बाप का ही संघ था। இல்லன்னா வெறும் ஒரு அப்பாவோட தொடர்புன்றது இருந்ததா? एक बाप का संघ था। ஒரு அப்பாவினோட தொடர்பு இருந்தது. जब एक बाप का संघ था किसी को देखते ही नहीं थे எப்போ ஒரு அப்பாவோட கனெக்ஷன் இருந்தது, யார கூடயோ பார்த்துட்டே இருக்கல, तो दिल किससे लगेगी? அப்போ மனசு எந்த பக்கம் போகும்? இன்னைக்கும் एक बाप दूसरा में कोई। ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. और यहाँ इस दुनिया में பிறகு இங்க இந்த உலகத்துல यहाँ तो फिल्टर होता रहता है। இங்க என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா ஃபில்டர் ஆயிட்டே தான் இருக்குது. एक तरफ पुरुषार्थ करते जाते हैं दूसरी तरफ छण जाता है। ஒரு சைடுல புருஷார்த்தம் செஞ்சுட்டே வரீங்க, இன்னொரு சைடுல என்ன ஆயிடுதுன்னா அது போயிடுது. तो ऐसी स्थितियाँ परिस्थितियाँ बन जाएंगी
அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டிடும், அப்படிப்பட்ட நிலைமைகள் சூழ்நிலைகள் ஏற்படும். कि ये दुनिया हमको छोड़नी ही पड़ेगी. என்னன்னா இந்த உலகத்தை நமக்கு விட்டுதான் ஆகணும், அப்படி ஆயிடும்னு சொல்றாங்க. त्यागनी पड़ेगी. தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். इसलिए पहले से जो अपना मनोबुद्धि का बैग एंड बैगेज அதனால முன்னாடியில் இருந்த யாரு தன்னோட மன புத்தியினோட பேக் பிறகு பேகேஜ் समेट लेते हैं, वो तो அது எல்லாமே யாரு அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே செட்டிங் பண்ணிக்கிறாங்களோ फायदे में रहेंगे. அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டே எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். और जिनको स्थितियां परिस्थितियां யாருக்கு இப்போ இந்த நிலைமைகள் சூழ்நிலைகள் परिवर्तन कराएंगी அது போய் யார மாத்துமோ तो उनके हार्ट फेल हो जाते हैं. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆயிடும்னு சொல்றாங்க. तो भट्टी में तुम पड़ेंगे, कंचन बनेंगे, அப்போ பட்டியில நீங்க எப்போ இருப்பீங்க, தங்கம் ஆயிடுவீங்களோ, सच्चा सोना बन जाएंगे. உண்மையான தங்கம் ஆயிடுவீங்க. बच्चे कहते हैं बाबा हम आपके बच्चे बने. குழந்தைகள் சொல்றாங்க, பாபா நம்ம உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். बच्चे कहते हैं குழந்தைகள் சொல்றாங்க, बाबा हम आपके बच्चे बने हैं. பாபா நம்ம உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். अब बच्चे बने हो तो जरूर स्वर्ग का वर्षा लेंगे. இப்போ குழந்தைகள் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வர்கத்தினோட சொத்தை எடுத்துக்குவீங்க. हैं? बच्चे बने हैं तो निशानी क्या होगी? குழந்தைகள் ஆயிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அடையாளமாக இருக்கும்? हैं? बाप का हेवनली गॉडफादर का बच्चा बना அப்பாவோட ஹெவன்லி காட் ஃபாதரினோட குழந்தை ஆயிருக்காங்கன்னா तो वर्षे का अधिकारी होगा ना. அப்போ சொத்துக்காக உரிமையாளர் ஆகுவாங்க இல்லையா, அதிகாரி ஆகுவாங்க இல்லையா. अरे अरबपति का बच्चा है சொத்துக்கான உரிமையாளர் ஆகுவாங்க இல்லையா. அரே அரபத்தினோட குழந்தை ஆயிருக்காங்க அப்படின்னா கோடி விட அதிகம் சொத்து இருக்கும் இல்லையா, அவங்களோட குழந்தை இருக்காங்க. तो पैसे पैसे के लिए मोहताज होगा அப்போ ஒவ்வொரு பைசாக்காக அவங்க கஷ்டப்படுவாங்களா, या भरपूर होगा? இல்லன்னா நிறைஞ்சிருக்குமா? भरपूर होगा. நிறைஞ்சிருக்கும். तो अगर हम बच्चे कहते हैं बाबा हम आपके बने हैं, இப்போ குழந்தைகள் சொல்றாங்க, பாபா நம்ம உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம்னா तो स्वर्ग के अधिकारी होने चाहिए ना. அப்போ ஸ்வர்கத்துக்கான உரிமையாளர்கள் ஆகணும் இல்லையா, அதிகாரிகள் ஆகணும் இல்லையா. जरूर स्वर्ग का वर्षा लेंगे கண்டிப்பாக ஸ்வர்கத்தினோட சொத்தை எடுத்துக்குவோம். अथवा अमर लोक का वर्षा लेंगे. இல்லன்னா அமர்லோக்கினோட சொத்தை எடுத்துக்குவோம். अनिश्चय बुद्धि बन न सके. அனிஷ்டே புத்தி ஆக மாட்டாங்க. स्वर्ग का वर्षा जो लेंगे ஸ்வர்கத்தினோட சொத்தை யாரு எடுத்துக்குவாங்களோ तो वो खुश रहेंगे அப்ப அவங்க குஷியாக இருப்பாங்களா, या रोते रखड़ते रहेंगे. இல்லன்னா அழுகிறது இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா, हैं? அழுகிறது கத்துறது எல்லாம் செய்வாங்களா. उनकी खुशी का पारा चढ़ा हुआ रहेगा. அவங்களோட குஷியினோட பாதரச ஏறிடுக்கும்னு சொல்றாங்க. अगर खुशी का पारा चढ़ा हुआ है ஒருவேளை குஷியினோட பாதரச ஏறி இருக்குதுன்னா तो इसका मतलब वर्षे के हकदार அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா சொத்துக்கான बन உரிமையாளர் रहे हैं. ஆயிட்டு இருக்கீங்க. बच्चे कहते हैं आप हमें अमर लोक का वर्षा देते हो. குழந்தைகள் சொல்றாங்க, நீங்க நமக்கு அமர்லோகத்தினோட சொத்தை கொடுக்கறீங்க, परंतु माया बीच में आ जाती है. ஆனா மாயா நடுவுல வந்துடுது. तो माया रावण आकर के मृत्यु लोक का वर्षा दे देती. அப்போ மாயா ராவன் வந்து மரண லோகத்தினோட சொத்தை கொடுத்துடுது. आप आकर खुशी का पारा चढ़ाते हैं.
அப்பா வந்து குஷியினோட பாதரசத்தை ஏத்துறாங்க. और माया பிறகு மாயா माया ராவண் नीचे गिरा देता है. கீழே விழ வச்சிடுது. तो बच्चों को बाप बताते हैं कि खुशी रहनी चाहिए. ये அப்போ அப்பா குழந்தைகளுக்கு சொல்றாங்க குஷி இருக்கணும், निशानी है இது அடையாளமா இருக்குது, बाप का बनने की. அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க என்றதுக்கான அடையாளமா இருக்கு. देह सहित देह के सब संबंधियों को देखते हुए தேகத்து கூட இன்க்ளூடிங் இந்த தேகத்து கூட தேக சம்பந்திகள் உறவினர்கள் எல்லார பார்த்துட்டு இருந்தாலும் साथ में रहते हुए கூட இருந்தாலும் रहना भी साथ है. கூட இருக்கணும், இருக்கிறது கூட தான் இருக்கணும். देखना भी उनको है, लेकिन प्रैक्टिस क्या करनी है? பாக்குறது கூட அவங்கள பாக்கணும், ஆனா என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? देखते हुए भी பார்த்தாலும் न देखना. பார்க்காம இருக்கணும். उनकी बातें सुनते हुए भी அவங்களோட பேச்சு கேட்டாலும் न सुनना. கேட்காம இருக்கணும். ऐसी स्टेज बनानी. இப்படிப்பட்ட ஸ்டேஜ ரெடி பண்ணிக்கணும். इनको कहा जाता है बेहद की पुरानी दुनिया का संन्यास. இதுக்கு சொல்வாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்துக்கான சந்நியாசம். ऐसे जो बेहद के सन्यासी बनेंगे, இப்படி யாரு எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசி ஆகுவாங்களோ आदि में भी भट्टी में पड़े थे ஆரம்பத்துல கூடயும் பட்டில இருந்தாங்க, और अंत में भी फिर भट्टी में पड़ेंगे. பிறகு கடைசியில கூடயும் மறுபடியும் பட்டியில இருப்பாங்க. उनको ये लिफ्ट मिल जाएगी. அவங்களுக்கு இந்த லிஃப்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. और जिन्होंने प्रैक्टिस नहीं की होगी, பிறகு யாரு பிராக்டிஸ் செய்யலையோ तो ये लिफ्ट उनको मिल नहीं पाएगी. அப்போ அவங்களுக்கு இந்த லிஃப்ட் கிடைக்காது. அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்காது. पाप तो दुनिया में बहुत होते रहते हैं, உலகத்துல பாவம் என்றது அதிகமாயிட்டே தான் இருக்குது. क्योंकि पुरानी दुनिया है ना. ஏன்னா பழைய உலகமா இருக்குது இல்லையா? भारत सचखंड था. பாரத் உண்மையான கண்டமா இருக்குது. अभी तुम सचखंड का मालिक बनते हो. இப்ப நீங்க உண்மையான கண்டத்துக்கான எஜமான் ஆயிட்டு இருக்கீங்க. बाप बच्चों को कहते हैं அப்பா குழந்தைகளுக்கு சொல்றாங்க तुम अपना अनुभव सुनाओ. நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. बच्चे कहते हैं बाबा आप मिले हो, குழந்தைகள் சொல்றாங்க பாபா நீங்க तो கிடைச்சிருக்கீங்க, हमको वर्षा तो मिलना ही है. அப்ப நமக்கு சொத்துன்றது கிடைச்சுதான் தீரணும். आप அப்படின்னா கிடைக்கும் தான். हमको जैसी राय देंगे நீங்க நமக்கு எப்படி வழிய காமிப்பீங்களோ हम उस पर चलेंगे. நம்ம அதன்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். इन गुरु लोगों से तो कोई रास्ता मिलता नहीं. இந்த குருக்கள் மூலமாக எந்த வழி கூடயும் கிடைக்கிறது இல்ல. टीचर तो फिर भी पढ़ाते रहते. டீச்சர் அப்படி பார்த்தோம்னா அவங்க படிக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. तो टीचर से कमाई होती है. அப்போ டீச்சரிடம் இருந்து சம்பாத்தியம் என்றது ஆகுது. गुरुओं के पास जाने से कोई कमाई होती है क्या? குருக்கள் கிட்ட போகிறதுனால என்ன சம்பாத்தியம் ஆகுதா? गुरु क्या कमाई कराते? குரு என்ன சம்பாத்தியத்தை செய்ய வைப்பாங்க? कुछ भी नहीं. எதுவுமே இல்ல. बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க ये भक्ति मार्ग के गुरु है. இவங்க பக்தி மார்க்கத்தினோட குருக்களா இருக்காங்க. भक्ति मार्ग के गुरुओं में பக்தி மார்க்கத்தினோட குருக்கள்ல और ज्ञान मार्ग के गुरुओं में பிறகு ஞான மார்க்கத்தினோட குருக்கள்ல क्या अंतर है जो हम पहचान सके कि ये भक्ति मार्ग का गुरु है? என்ன வித்தியாசம்? எதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னன்னா இவங்க பக்தி மார்க்க குருவா இருக்காங்க, ये ज्ञान मार्ग का है. இவங்க ஞான மார்க்கத்தினரா இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க.
क्योंकि भगवान जब बाप आते हैं ஏன்னா பகவான் அப்பா எப்போ வராங்களோ तो ढेर के ढेर भगवान निकल पड़ते हैं। அப்போ நிறையதிலும் நிறைய பகவான் வெளிப்படுறாங்க. एक भगवान निकला, दूसरा निकला, तीसरा निकला, चौथा निकला, ढेर के ढेर भगवान निकलते हैं। ஒரு பகவான் வெளிப்பட்டாங்க, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது வெளிப்பட்டாங்க. நிறையதிலும் நிறைய பகவான்கள் வெளிப்படுறாங்க. और मुगालते में पड़ जाते हैं बच्चे। பிறகு குழந்தைகள் குழம்பி போயிடுறாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. कि असली भगवान कौन? உண்மையான பகவான் யாரா இருக்காங்க? भक्ति मार्ग की दुर्गति करने वाला कौन? பக்தி மார்க்கத்தினோட துர்கதி பண்ணக்கூடியவங்க யாரா இருக்காங்க? और ज्ञान मार्ग से सदगति करने वाला कौन? பிறகு ஞான மார்க்கம் மூலமாக சத்கதிய கொடுக்கக்கூடியவர் யாரா இருக்காங்க? क्योंकि देखने सुनने में ज्ञान तो सभी सुनाते। ஏன்னா பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு என்ன ஞானம்ன்றது எல்லாருமே தான் சொல்றாங்க. फिर पता कैसे चले பிறகு எப்படி புரியுது? कौन दुर्गति का गुरु है और कौन सदगति का गुरु है? எப்படி தெரிஞ்சுக்கிறது யாரு சத்கதிக்கு குரு, பிறகு யாரு துர்கத்தினோட குருன்னு? कैसे मालूम पड़ेगा? எப்படி தெரியும்? தெரிய வரும். गुरु वो जो सदगति करे। குரு யாருன்னா யாரு சத்கதிய கொடுப்பாங்களோ அவங்கதான் குரு. और दुर्गति करे பிறகு துர்கத்திய பண்ணாங்கன்னா तो गुरु नहीं, அப்ப அவங்க குரு இல்ல, वो माया रावण का रूप है। அவங்க மாயா ராவணனோட ரூபமா இருக்காங்க. भक्ति मार्ग की दुर्पण की मार्ग है। பக்தி மார்க்கத்தினோட புதை குழியினோட उस दुर्पण में फंसाए देते हैं। அந்த ஒரு ரூட்டா இருக்குது. அந்த ஒரு புதை குழி என்ன இருக்குதோ அதுல அவங்க மாட்டி வச்சிடுறாங்க, निकलते ही नहीं। அதிலிருந்து வெளியிலயே வர்றதில்ல, வர முடியறதில்ல. और वो भक्ति मार्ग की दुर्बण देखने में बड़ी शोभनीक लगती है। பிறகு அந்த பக்தி மார்க்கத்தினோட புதை குழி அத பாக்குறதுக்கு எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும். इतने इतने दुर्बण में फंस मरते हैं எந்த அளவுக்கு புதை குழியில மாட்டிக்கிட்டு சாகுறாங்கன்னா जो चोटी तक डूब जाते। எப்படின்னா இந்த குடுமி வரைக்கும் மூழ்கி போயிடுறாங்க. जब चोटी तक डूब जाते हैं எப்போ இந்த குடுமி வரைக்கும் போய் மூழ்கி போயிடுறாங்க, तो बाप आकर चोटी पकड़ के निकालते हैं। அப்போ அப்பா வந்து குடுமிய பிடிச்சு எடுக்கிறாங்க. चोटी रह जाती है ऊपर, குடுமி மேல இருந்துடுது, सारा अंदर धस जाते। அது மிஞ்சமாக இருந்துடுது, மற்றபடி எல்லாமே உள்ள போயிடுது. ये चोटी क्या है? இந்த குடுமி என்ன இருக்குது? तुम कहते थे நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க कि आप आवेंगे तो हम बारी जावेंगे। நீங்க எப்போ வருவீங்களோ நாங்க உங்களுக்கு நம்ம அர்ப்பணம் ஆயிடுவோம், बलिहार जावेंगे। अभी तो मैं आया हुआ हूँ। நம்ம அர்ப்பணம் ஆயிடுவோம். இப்ப நான் வந்திருக்கேன். तुम आधा कल्प के आशिक बने हो। நீங்க பாதி கல்பத்துக்காக காதலியர்கள் ஆயிருக்கீங்க. कोई दुखी होते हैं तो दुख में मासूम को बहुत याद करते हैं। இப்ப யாராவது துக்கம் ஆயிடுறாங்கன்னா துக்கத்துல காதலன ரொம்ப நினைவு செய்யறாங்க. तुम भी याद करते आए हो। நீங்க கூடயும் நினைவு பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. याद करते आए हो कि आओ। நினைவு பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க, வாங்க. हम मणियों को आकर के पावन बनाओ। நம்மள வந்து பாவனமாக ஆக்குங்க. अभी मासूम कहते हैं இப்போ காதலன் சொல்றாரு, मैं सबको पावन बना करके साथ में ले जाऊंगा। நான் எல்லார கூடயும் பாவனமாக ஆக்கி கூட அழைச்சிட்டு போகிறேன்.
ये सारी दुनिया महफिल है। இந்த முழு உலகம் ஒரு சபை இருக்குது. इस महफिल के बाप बीच में बाप आएंगे। இந்த சபைக்கு நடுவுல அப்பா வந்திருக்காங்க. सभी मनुष्य जो पतित हो गए हैं, எல்லா மனிதர்கள் யாரு பतितம் ஆயிட்டாங்களோ उनको पावन बना करके साथ में ले जाने के लिए आए। அவங்கள பாவனமாக ஆக்கி கூட அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். बाप जब तक यहाँ है, அப்பா எப்ப வரைக்கும் இங்க இருக்காங்க, तब तक आत्माएं ऊपर से नीचे आती रहेंगी। அப்ப வரைக்கும் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வந்துட்டு இருப்பாங்க. सब नीचे आवेंगे, எல்லாருமே கீழே வந்துடுவாங்க. कोई भी ऊपर யாருமே மேல रहेगा नहीं। இருக்க மாட்டாங்க. संख्या कम नहीं हो सकती है। எண்ணிக்கை குறையாது. ऐसे नहीं कि बाप आ जाते हैं அப்படி இல்ல, அப்பா வந்துடுறாங்க तो दुनिया की आबादी कम हो जाती है அப்போ உலகத்தினோட ஜனத்தொகை குறைஞ்சிடும். या कम होने लगेगी। இல்லன்னா குறைஞ்சிட்டே வரும். नहीं, அப்படி இல்ல, जब तक बाप रहते हैं எப்ப வரைக்கும் அப்பா இருப்பாங்களோ तब तक ऊपर से सारी आत्माएं नीचे அப்ப வரைக்கும் மேலிருந்து எல்லா ஆத்மாக்கள் கீழே उतरती रहती है। இறங்கிட்டே தான் வருவாங்க. जब सारी आत्माएं नीचे उतर आवेगी எப்போ எல்லா ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்துடுறாங்களோ तो लड़ाई भी पूरी हो जाएगी। அப்போ யுத்தம் கூடயும் கம்ப்ளீட் ஆயிடும்னு சொல்றாங்க. तो जब लड़ाई पूरी होगी பிறகு எப்போ யுத்தம் கம்ப்ளீட் ஆயிடுமோ तो मच्छर और सदस्य அப்போ கொசு போல सब भागेंगे। எல்லாருமே ஓடுவாங்க. शांति मांगती है ना, சாந்திய கேக்குறாங்க இல்லையா? वो तो पीस प्राइज देते रहते हैं उस दुनिया में। அவங்க பீஸ் பிரைஸ கொடுத்துட்டே தான் இருக்காங்க உலகத்துல. प्राइज भी लेते रहते हैं, देने वाले देते भी रहते हैं, लेकिन பிரைஸ கூட எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, குடுக்கறவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. दुनिया में ஆனா உலகத்துல अशांति அசாந்தி बढ़ती रहती है। அதிகரிச்சுக்கிட்டே வருது. ये पीस करते कहाँ हैं? இந்த பீஸ் எங்க குடுக்கறாங்க? ये तो और ही स्वार्थ पूर्ति करते हैं। இவங்க இன்னும் தன்னோட சுயநலைகள் என்ன இருக்குதோ அத தீர்த்துக்கிறாங்க. पीस प्राइज सचमुच किसको मिलना है? பீஸ் பிரைஸ் என்றது, அமைதிக்கான அந்த பிரைஸ் என்றது உண்மையில யாருக்கு கிடைக்கணும்? पीस प्राइज सचमुच उनको मिलना है உண்மையில அந்த பீஸ் பிரைஸ் என்றது யாருக்கு கிடைக்கணும்னா जो स्वयं शांति स्वरूप बनकर के बैठेंगे। யாரு சுயம் சாந்தி ஸ்வரூபமாக ஆகி உட்காருவாங்களோ அவங்களுக்கு. तुम बच्चों को मिलेगी குழந்தைகளான உங்களுக்கு கிடைக்கும். क्योंकि तुम बाप की मत पर सारे विश्व पर राज्य स्थापन कर रहे हो। ஏன்னா நீங்க அப்பாவோட டைரக்ஷன் படி முழு உலகத்துல சாந்தி ஸ்தாபனை பண்ணிட்டு ये विश्व का मालिक बनने की प्राइज मिलती है। இது உலகத்துக்கு எஜமான் ஆகிறதுக்கான பிரைஸ் கிடைக்குது. अच्छा அச்சா, बच्चों को गुड नाइट। குழந்தைகளுக்கு குட் நைட். 24/1/67 की मुरली का बचा हुआ प्रातः क्लास 24/1/67 முரளியினோட மிஞ்சமாக இருக்கக்கூடிய கிளாஸ், மார்னிங் கிளாஸ். जितना हो सके बाप को याद करना है। எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செய்யணும். जैसे ऑफिस से छुट्टी लेते हैं எப்படி ஆபீஸ்ல லீவ போடுறீங்களோ वैसे ही धंधे से 1-2 दिन की छुट्टी लेकर के அதே மாதிரி தான் தொழிலுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள்
ஒரு நாள் 2 நாள் அதுக்கு லீவை போட்டு और बाप की याद में बैठ जाना चाहिए। பிறகு அப்பாவோட நினைவுல உட்கார்ந்துடணும். घड़ी घड़ी बाप की याद में बैठो। अच्छा, அடிக்கடி அப்பாவோட நினைவுல உட்காருங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு கூட அப்பாவோட நினைவுல உட்காருங்க. அச்சா, सारा दिन व्रत रह देता हूँ। முழு நாள் விரதம் வைக்கிறேன். बाप को ही याद करने का अभ्यास डालना है। அப்பாவை தான் நினைவு செய்யறதுக்கான பயிற்சிய பண்ணணும், பிராக்டிஸ போடணும். तो देखो कितना फायदा हो जाएगा। அப்போ பாருங்க எவ்வளவு லாபம் கிடைக்கும். बाप की याद आवेगी ही तब அப்பாவோட நினைவு வருறதே எப்போ வரும்னா जब पहले अपन को आत्मा समझेंगे। எப்போ ஃபர்ஸ்ட் தன்னை ஆத்மா நினைச்சுக்குவீங்களோ அப்போ வரும்னு சொல்றாங்க. अपन को आत्मा समझना தன்னை ஆத்மா நினைச்சுக்கிறது, और देह को भूलना, பிறகு தேகத்தை மறக்கிறது, यही तुम्हारी तपस्या है। இதுதான் உங்களோட தபஸ்யா இருக்குது. वो तपस्वी होते हैं, அந்த தபஸ்விகள் இருப்பாங்க, वो तो देह भान के तपस्वी होते हैं। அவங்க தேகாபிமானத்தினோட தபஸ்விகளாக இருப்பாங்க. एक टांग पर खड़े हो जाएंगे, ஒரு கால் மேல நின்னுக்கிறாங்க, उल्टे लटक जाएंगे, தலைகீழாக தொங்கிடுறாங்க, कड़क होकर के बैठेंगे, அப்படியே ஸ்டிஃபாக உட்காருவாங்க. बाप ऐसा कड़क संन्यास नहीं सिखाते, ऐसा कड़क हठ योग नहीं सिखाते। அப்பா இப்படிப்பட்ட ஹார்டான சந்நியாசம் பிறகு ஹார்டான இந்த ஹட்டயோகம் என்றது கத்து கொடுக்கறது இல்ல. वो तो बताते हैं सिर्फ अपन को आत्मा समझो, அவங்க என்ன சொல்றாருன்னா உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கோங்க, इस देह भान को त्यागो। இந்த தேகாபிமானத்தை தியாகம் பண்ணுங்க. देह भान को त्यागेंगे தேகாபிமானத்தை தியாகம் பண்ணீங்கன்னா तो देह के सुख भी त्यागने पड़ेंगे। அப்போ தேகத்தினோட சுகத்தை கூடயும் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். देहवान होगा तो देह का सुख महसूस होगा। தேகாபிமானம் இருந்ததுன்னா தேகத்தினோட சுகம் அனுபவம் ஆகும். देहवान नहीं होगा தேகாபிமானம் இருக்கலன்னா तो देह का सुख भी महसूस அப்போ தேகத்தினோட சுகம் கூடயும் அனுபவம் नहीं होगा। ஆகாதுன்னு சொல்றாங்க. देह का सुख त्यागना தேகத்தினோட சுகம் தியாகம் பண்றது माना तपस्या करना। அப்படின்னா தபஸ்யா பண்றது. वो तो देह को दुख देते हैं। அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேகத்துக்கு துக்கம் கொடுக்கறாங்க. यहाँ दुख देने की बात नहीं है, இங்க துக்கம் கொடுக்க கூடிய விஷயம் இல்ல, यहाँ दैहिक सुख को त्यागने की बात है। இங்க தேகத்தினோட சுகத்தை தியாகம் செய்யற விஷயமா இருக்குது. वो भी जबरदस्ती नहीं त्यागना है, அது கூடயும் வலுக்கட்டாயமாக தியாகம் செய்யற அவசியம் இல்ல. प्रैक्टिस ऐसी कराते हैं அப்படிப்பட்ட பிராக்டிஸ செய்ய வைக்கிறாங்க, जिससे आत्मा आत्मिक स्थिति में टिके இது மூலமாக ஆத்மா ஆத்மிக ஸ்திதில நிலைச்சு और देहभान छूट जाए। பிறகு தேகாபிமானம் போயிடணும். विकर्म भी विनाश होंगे। விபரீத செயல்கள் கூடயும் விநாசமாகும். बाप को याद करेंगे, அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா औरों को भूलेंगे மத்தவங்கள மறந்தீங்கன்னா तो तुम्हारे विकर्म भी विनाश होंगे। அப்போ உங்களோட விபரீத செயல்கள் கூடயும் விநாசமாகும். बाप की याद से ही सतो प्रधान बनना है। அப்பாவோட நினைவு மூலமா தான் சத்தோப்பிரதானம் ஆகணும். सारा दिन पूरा योग तो कोई लगा ही नहीं सकता। முழு நாள் கம்ப்ளீட் ஆக யோகம் என்றது யாரால கூட இணைக்க முடியாது. क्या என்ன क्यों नहीं लगा सकता? ஏன் இணைக்க முடியறது இல்ல? सारा दिन पूरा योग क्यों कोई क्यों नहीं लगा सकता? முழு நாள் கம்ப்ளீட் ஆன யோகம் என்றது யாரால கூடயும் ஏன் இணைக்க முடியறது இல்ல? हाँ, क्योंकि माया ஏன்னா மாயா बीच बीच में विघ्न जरूर डालती है। நடுல தடை என்றது கண்டிப்பாக போடுது. कोई कितना भी बड़ा महारथी हो, யாரு எந்த அளவுக்கு வேணும்னாலும் மகாரத்தியா இருக்கலாம், महावीर हो, மகாவீரா இருக்கலாம், लेकिन माया किसी को ஆனா மாயா யார கூடயும் छोड़ती नहीं है। जो ज्यादा விடுறதில்ல, யாரு அதிகம் महावीरता दिखाता है उसके पीछे जास्ती पड़ती है।
மகாவீரமான தன்மையை காமிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி அதிகம் அது என்ன சுத்துதுன்னு சொல்றாங்க. சுத்தம் माया विघ्न जरूर डालती है, மாயா கண்டிப்பாக தடைய போடும்னு சொல்றாங்க. फिर भी ஆனாலும் तुम बच्चों की लगन की अगन जली हुई होगी, குழந்தைகளான உங்களோட இந்த ஈர்ப்பினோட அந்த ஒரு தீன்றது எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா तो तुम बच्चे विजय जरूर पालेंगे। அப்போ குழந்தைகளான நீங்க என்னன்னா வெற்றி என்றது கண்டிப்பாக அடைவீங்க. कौन विजय पालेंगे? யாரு வெற்றியை அடைவாங்க? जिनके लगन की अग्नि जली हुई होगी। யாரோட ஈர்ப்பினோட இந்த தீ எரிஞ்சிட்டே இருக்குமோ அவங்க. फिर भी पुरुषार्थ करते करते विजय पाए लेंगे। ஆனாலும் புருஷார்த்தம் செய்ய செய்ய வெற்றி என்றது அணிஞ்சுதான் தீர்வீங்க. विजय कराने के लिए तो बाप आए हुए हैं। வெற்றியை அடைய வைக்கிறதுக்காக தான் அப்பா வந்திருக்காங்க. बस आज तो मैं सारा दिन बाग में जाकर के बैठ करके அவ்வளவுதான். இன்னைக்கு நான் முழு நாள் போய் இந்த பாகனா இந்த கார்டன்ல உட்காந்து பூத்தோட்டத்துல உட்காந்து अपने बाप को याद करता हूँ। என்னோட அப்பாவை நினைவு செய்வேன். खाना खाते समय बस याद में बैठ जाता हूँ। சாப்பாடு சாப்பிடுறப்ப கூடயும் அவ்வளவுதான் நினைவுல உட்காந்துடுறேன். याद में बैठे बैठे भल खाना ठंडा हो जावे। நினைவுல உட்கார உட்கார பல இந்த சாப்பாடு கூடயும் கூல் ஆயிட்டாலும் பரவாயில்ல. क्या என்ன याद में बैठ जाता हूँ நினைவுல உட்காந்துடுறேன். और याद में बैठे बैठे खाना ठंडा हो जावे, इसका क्या मतलब हुआ? இப்போ நினைவுல உட்கார உட்கார இந்த சாப்பாடு அது கூட கூல் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? कि खाने की लग नहीं है, रग नहीं लगी हुई है। அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பிடணும் என்ற ஒரு ஈர்ப்பு இல்ல. लगन किस बात की लगी हुई है? ஈர்ப்பு என்றது எந்த விஷயத்து மேல இருக்குது? कि बाप की याद है, என்னன்னா அப்பாவோட நினைவு பண்ணணும். आती रहे। तो ये युद्ध है, हमको पावन जरूर बनना है। அப்போ இது யுத்தமா இருக்குது. நமக்கு பாவனை கண்டிப்பாக ஆகணும். औरों को भी रास्ता बताना है। மத்தவங்களுக்கு கூடயும் வழிய காமிக்கணும். ये लगन बहुत अच्छी चीज है। இந்த ஈர்ப்பு ரொம்ப நல்ல பொருளா இருக்குது. रास्ते में आपस में ही बात करते रहेंगे, வழியில தனக்குள்ளேயே தனக்கு நடுவுல பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்கன்னா तो बहुत आकर के सुनेंगे। அப்போ நிறைய பேரு வந்து கேட்பாங்கன்னு சொல்றாங்க. बाप कहते हैं मुझे याद करो बस। அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான் अब मैसेज तो मिल ही गया। போறோம். பாபா சொல்றாங்க இப்ப மெசேஜ்ன்றது கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. हम रिस्पॉन्सिबिलिटी से छूट गए। நாம அந்த பொறுப்பிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடுது. समय तो अभी पड़ा है, நேரம் என்றது இருக்குது இன்னும். हिंदी और अंग्रेजी में तो बहुत समझाते हैं। ஹிந்தி பிறகு இங்கிலீஷ்ல அதிக புரிய வைக்கிறாங்க. अंग्रेजी तो सबको पढ़नी, இங்கிலீஷ் எல்லாருக்குமே தான் படிக்கணும். इनके बिना तो कोई का काम चल न सके। இத தவிர இதை விட்டு யாரோட வேலையும் நடக்கிறது இல்ல. இது இல்லன்னா யாரோட வேலையும் நடக்கிறது இல்ல. कर्जा ही अंग्रेजी वालों से लेते हैं, परंतु கடன் கூடயும் இங்கிலீஷ்காரங்கள் கிட்ட எடுக்கிறாங்க, வாங்குறாங்க. तो अहंकार इतना है அகங்காரம் என்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா कि कर्जा भी लेते रहते हैं, என்னன்னா
இந்த கடனை கூடயும் வாங்கிட்டு இருக்காங்க, और गुरु गुरु भी करते रहते हैं। கடன் கூடயும் வாங்குறாங்க, பிறகு குருரன் கூடயும் பண்றாங்க, அப்படின்னா கோபம் பண்ணிக்கிறாங்க. तो देखो बंदर है ना, அப்ப பாருங்க குரங்குகள் தானே, ये भी बंदर है, एक दो को गुरु गुरु करते रहते हैं। இவங்க கூடயும் குரங்குகள் தான். என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு குருரன் பண்ணிட்டு இருப்பாங்க. குரங்கு பண்ணது இல்லையா அப்படி. ये है ही सारी बंदरों की महफिल। பாபா சொல்றாங்க இது எல்லாமே என்னன்னா குரங்குகளினோட சபை இருக்குது. सूरत मनुष्यों की है, सीरत बंदर जैसी होती जाती। இப்போ முகங்கள் எப்படின்னா மனிதர்களது, ஆனா அவங்களோட அந்த நடத்தை எல்லாம் எப்படி இருக்கும்னா குரங்குகள் போல ஆயிட்டே வருது. कितना आपस में लड़ते झगड़ते, எவ்வளோ ஒருத்தருக்கு நடுவுல சண்டை போட்டுக்கிறாங்க, अहंकार करते रहते, அகங்காரத்தை பண்றாங்க, அகங்காரம் காமிக்கிறாங்க, चीची बनते रहते हैं। சீச்சி ஆயிட்டே இருப்பாங்க. और फिर अहंकार देखो कितना करते हैं। பிறகு பாருங்க எவ்வளோ அகங்காரத்தை காமிக்கிறாங்க. ओम शांति। ஓம் சாந்தி. अगला रात्रि क्लास है, அடுத்த நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 20:67 का। 20:1:67 सभी सर्विस के समाचार में बिजी है। எல்லாருமே சர்வீஸினோட செய்தியில பிஸியாக இருக்கீங்க. बच्चों की दिल होती है रहम दिल बन करके कोई पर रहम करे। குழந்தைகளுக்கு என்ன தோணுதுன்னா கருணை இதயம் மூலமாக மத்தவங்களுக்கு சர்வீஸ் செய்யணும். तो जो रहम करेंगे वो वर्षा जरूर लेंगे। அப்ப யாரு கருணைய காமிப்பாங்களோ அவங்களுக்கு சொத்து கண்டிப்பாக கிடைக்கும், எடுத்துக்குவாங்க. रहम करना கருணைய காமிக்கிறது माना धर्मी बनना। அப்படி என்ன தர்மி ஆகிறது. और कोई पर रहम नहीं करते हैं। இப்போ பிறகு ஒருத்தர் மேல கருணைய காமிக்கிறது இல்ல. आत्मा सामने आई, ஆத்மா முன்னாடி வந்தது, देखने में आती है कि ये अज्ञानी है, बाप का परिचय नहीं मिला हुआ है, தென்படுது இவங்க அஞ்ஞானியா இருக்காங்க, அப்பாவோட அறிமுகம் கிடைக்கல, फिर भी उसको कुछ भी सुनाते नहीं। ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே சொல்லுறது இல்ல. तो रहमी हुए அப்போ கருணைய காமிக்க கூடியவங்களா या बेरहमी हुए, இல்லன்னா கருணை காமிக்காதவங்களா क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? मान लो रेल में यात्रा करते हैं, சப்போஸ் பாபா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரயில்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, டிராவலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, யாத்திரை பண்ணிட்டு இருக்கீங்க, आसपास बहुत से लोग आकर के बैठ जाते हैं, அக்க பக்கத்துல நிறைய பேர் வந்து உட்கார்றாங்க, 4-6 घंटे बैठते रहते हैं। 4 மணி நேரம், 6 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி உட்கார்றாங்க. तो मनहूस होगा तो क्या करेगा? இப்ப யாராவது கஞ்சூஸாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? दान नहीं देगा। தானத்தை கொடுக்க மாட்டாங்க. और फराक दिल होगा, இப்ப யாரோட இதயம் பெருசாக இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க? அப்படின்னா தாராளமாக இருக்கும் இல்லையா, எல்லாமே கொடுக்கற புல அவங்க என்ன செய்வாங்க? रहम दिल होगा, கருணை இதயம் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னா तो दूसरे को सुनाए बगैर அவங்க மத்தவங்களுக்கு சொல்லாம रह नहीं सकेगा। அவங்களால இருக்க முடியாது. कुछ न कुछ इसको भी अंजलि दे देगा। கொஞ்ச நஞ்ச இவங்களுக்கு கூடயும் அந்த அஞ்சலின்னா அந்த கை பிடி அளவுக்கு தண்ணி இருக்கும் இல்லையா, அப்படி இவங்களுக்கு கூடயும் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கணும். तो बच्चों को रहम दिल बनकर के रहम करना चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு கருணை இதயம் வச்சுட்டு என்ன செய்யணும்னா கருணைய காமிக்கணும். भक्ति मार्ग में भी कहते हैं जहाँ दया वहाँ धर्म है। பக்தி மார்க்கத்துல கூடயும் சொல்றாங்க எங்க கருணை இருக்குதோ அங்க தர்மம் இருக்குது. दया नहीं आती है கருணை வர்றது இல்லைன்னா तो अधर्मी है। அப்போ அதர்மியா இருக்காங்க. दया
कहो, रहम कहो। தயன் சொல்லுங்க, கருணன் சொல்லுங்க. अज्ञानियों के ऊपर रहम आना चाहिए ना। அஞ்ஞானிகள் மேல இரக்கம் வரணும் இல்லையா? तो ऐसे बच्चे जो रहम दिल वाले होते हैं वो बाप से वर्षा लेते हैं। அதாவது இப்படிப்பட்ட கருணை இதயம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறாங்க. अगर रहम दिल नहीं बनते हैं, ஒருவேளை கருணை இதயம் இருக்கக்கூடியவங்களா ஆகலன்னா, सर्विस नहीं करते हैं, சர்வீஸ் செய்யலன்னா, तो जैसे कि बर्थ नाटे पे हैं। அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பைசாக்கு கூடயும் வேல்யூ இல்லாதவங்க, बर्थ पाउंड नहीं बन सकते। வர்த் பவுண்ட் ஆக முடியாது. फिर उनको भी बंदरों के साथ मिला देते। அப்ப அவங்கள கூடயும் குரங்குகள் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இணைச்சிடுறாங்க. क्या என்ன? उनको किनके साथ मिला देते? அவங்கள யாரு கூட இணைச்சிடுறாங்க? राम की सेना के साथ ராமனோட சேனை கூட मिला देते। அவங்கள மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ये राम की सेना हो गई। இது ராமனோட சேனை ஆயிடுச்சு. कौन सी? எது? जो कोई पर रहम नहीं करते हैं। என்னன்னா யார் மேல கூடயும் கருணைய காமிக்கிறது இல்ல. अभी तो देखो साहब बच्चे सर्विस में बिजी। இப்ப பாருங்க எல்லா குழந்தைகள் சர்வீஸ்ல பிஸியாக இருக்கீங்க. कोई चित्र बनाए रहे हैं, कोई क्या कर रहे हैं। இப்போ ஒருத்தர் சித்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க. अभी दिल्ली में प्रदर्शनी हो रही है। இப்போ டெல்லியில பிரதர்ஷனி ஆயிட்டு இருக்குது. 2 मास के लिए वहाँ प्रदर्शनी है। 2 மாசத்துக்காக அங்க பிரதர்ஷனி இருக்குது. वहाँ 4 स्टॉल लिए हुए हैं। அங்க 4 ஸ்டால் எடுத்திருக்காங்க. खर्चा तो होता है ना। செலவு ஆகுதானே? बाप भी खुश होते हैं। அப்பா கூடயும் சந்தோஷப்படுறாங்க. ऐसे मौके पर 4 ही स्टॉल क्यों लिए? இப்படிப்பட்ட சான்ஸ் இருக்கிறப்போ 4 ஸ்டால் மட்டும்தான் ஏன் எடுத்துக்கிட்டீங்க? और 4 ले लेवे तो अच्छा है। இன்னும் 4 எடுத்திருந்தா நல்லதுதான். अच्छे भव्य से प्रदर्शनी करनी चाहिए। நல்லபடியாக அதை ஷோ பண்ணி பிரதர்ஷனி பண்ணணும். ऐसे समय खर्चे से डरना नहीं चाहिए। இந்த நேரத்துல செலவை பற்றி பயப்படக்கூடாது. दिल्ली में तो सबसे जास्ती सर्विस करनी। டெல்லியில எல்லாத்தை விட அதிக சர்வீஸ் செய்யணும். क्यों? ஏன்? दिल्ली में ही क्यों करनी है? டெல்லியில தான் ஏன் செய்யணும்? है? लंदन में क्यों नहीं करे? லண்டன்ல ஏன் செய்யக்கூடாது? दिल्ली भारत की राजधानी है और ऐसी राजधानी है। டெல்லி பாரத்தினோட ராஜதானியா இருக்குது, பிறகு அப்படிப்பட்ட ராஜதானியா இருக்கு जहाँ हर धर्म की आत्माओं ने राज्य किया है। எங்க ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மாக்கள் கூடயும் ராஜ்யத்தை பண்ணிருக்காங்க. दिल्ली भारत का दिल है, धड़कन है। பாபா சொல்றாங்க டெல்லி பாரத்தினோட இதயம் ஆயிருக்குது, ஹார்ட் பீட்ஸ் ஆயிருக்குது. दिल्ली की धड़कन से सारे भारत का माहौल का पता लगता है। டெல்லியினோட ஹார்ட் பீட்ஸ் மூலமாக முழு உலகத்தினோட அந்த வாத்தாவரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். इसलिए बोला है दिल्ली का परिवर्तन। அதனாலதான் சொன்னாங்க டெல்லியினோட பரிவர்த்தனை सारे विश्व का परिवर्तन। டெல்லியோட பரிவர்த்தனை அப்படின்னா முழு உலகத்தினோட பரிவர்த்தனை. दिल्ली का सुधार, டெல்லி ஒருவேளை சரியாயிடுச்சுன்னா, सारे भारत का सुधार। டெல்லி திருந்துடுச்சுன்னா முழு பாரத்தே திருந்துடும். तो बच्चे जितनी सर्विस करते हैं उतना ही बाप खुश होते हैं। खर्चे அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு சர்வீஸ் செய்றீங்களோ அந்த அளவுக்கு அப்பா குஷி ஆகுறாங்க. का ख्याल नहीं किया जाता है, खर्चे का ख्याल नहीं किया जाता है। செலவை பற்றி யோசிக்க கூடாது, யோசிக்கிற விஷயம் இல்ல. बच्चों को उम्मीद रहनी चाहिए कि हम अपने लिए भी और भारत के लिए भी குழந்தைகளுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். நாம நமக்காக பிறகு பாரத்காகவும் इस सर्विस में लग जाए। இந்த சர்வீஸ்ல ஈடுபட்டுடுவோன்னு
भारत में ही स्वराज्य स्थापन करना है। பாரத்ல தான் சுயராஜ்ய ஸ்தாபனை செய்யணும். उमंग रहनी चाहिए। உமங்கம் இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். प्रदर्शनी में क्या क्या मुफ्त सौगात देते हैं। பிரதர்ஷனில என்னெல்லாம் இலவசமாக இந்த பரிசை கொடுக்கறாங்க. प्रसाद भी अच्छे हैं, चित्र तो उनमें भी बनाए हुए हैं। பரிசு எல்லாம் நல்லா இருக்குது, சித்திரங்கள் அதுல கூடயும் போட்டிருக்காங்க. कोई को सौगात देने के लिए प्रदर्शनी में बिक भी सकते हैं। இப்போ ஒருத்தருக்கு கிஃப்ட் ரூபத்துல கொடுக்கறதுக்காக பிரதர்ஷனில அது சேல் கூடயும் ஆகலாம். इन चित्रों से भी मनुष्यों का जीवन हीरे जैसा बन सकता है। இந்த சித்திரங்கள் மூலமா கூடயும் மனிதர்களோட வாழ்க்கை வைரம் போல ஆகலாம். बच्चों में सर्विस का उमंग शौक नहीं है। குழந்தைகளுக்குள்ள சர்வீஸ் செய்யணும் என்ற ஊக்கம் இல்ல, அந்த ஒரு ஆர்வம் இல்ல. विचार सागर मंथन नहीं करते हैं। விசாரசாகர மந்தன செய்யறதில்ல. जैसे कि कब्र दाखिल हुए पड़े। எப்படி என்ன சமாதியில இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க, அப்படி அத போல இருக்கீங்க. बाप के दिल पर नहीं चढ़ते। அப்பாவோட மனதுல உட்காரறதில்ல, இதயத்துல உட்காரறதில்ல. नहीं चढ़ते हैं तो फिर मुर्दों की कतार में आ जाते हैं। இப்போ ஒருவேளை அப்பாவோட இதயத்துல உட்காரலன்னா இந்த शवங்களினோட லிஸ்ட்ல அந்த ஒரு லைன்ல வந்துடுறீங்க. कहा जाता है घर की नदी को कोई पूछता नहीं है। சொல்லப்படுகிறது வீட்ல இருக்கக்கூடிய நதிய யாருமே கேக்குறது இல்ல, அப்படின்னா அதுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்ல. बाहर में रहने वाले बच्चों को कितना शौक है। வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குது. यहाँ भी सीजन में तो बहुत आते हैं। இங்கவும் சீசன்ல நிறைய பேர் வராங்க. कहाँ எங்க कहाँ की बात बताइए। எந்த இடத்தினோட விஷயத்த சொன்னாங்க? मधुबनी மதுபனத்தினோட விஷயத்த சொன்னாங்க. माउंट आबू की। மவுண்ட் ஆபுவை பற்றி சொன்னாங்க. यहाँ भी सीजन में तो बहुत आते हैं। இங்க கூடயும் சீசன் டைம்ல நிறைய பேர் வராங்க. यहाँ भी प्रदर्शनी हो तो बहुत आकर के लाभ प्राप्त करें। இங்க கூடயும் பிரதர்ஷனி ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இதோட லாபத்தை எடுத்துக்கலாம். खुशी होती है। ऐसे குஷி ஆகுது. मत समझो कि बाबा को सर्विस का शौक नहीं है। இப்படி நினைச்சுக்காதீங்க பாபாக்கு சர்வீஸினோட ஆர்வம் இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. यहाँ तो सर्विस नहीं है ना। இங்க சர்வீஸ் இல்ல தானே. और वहाँ तो बहुत आकर के मानेंगे। அங்க நிறைய பேர் வந்து ஏத்துக்குவாங்க. कहाँ இங்க दिल्ली में டெல்லியில बाबा को सर्विस का बहुत शौक है। பாபாக்கு சர்வீஸ் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் ரொம்ப இருக்குதுன்னு சொல்றாங்க. तो बार बार जाते रहते हैं ना। அப்போ அடிக்கடி போயிட்டே தான் இருக்காங்க இல்லையா? ऐसे नहीं कि बॉम्बे घूमने அப்படி இல்ல பாம்பே சுத்துறதுக்காக, या मित्र संबंधियों आदि को मिलने जाते होंगे। இல்லன்னா இந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறாங்க என்ற விஷயம் இல்ல. नहीं, இல்ல बाबा को घूमने फिरने से कोई मतलब नहीं। பாபாக்கு இந்த சுத்துறது இத பற்றி எல்லாம் எதுவுமே அத பற்றி ஒன்னும் இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. घूमना फिरना இது சுத்துறது இதெல்லாமே भूतों का काम। இதெல்லாம் பாபா சொல்லிட்டு இருக்காங்க இது பூத்தங்களினோட வேலை இருக்குது. सिर्फ घूमने फिरने के लिए अगर जाते हैं வெறும் சுத்துறதுக்காக போகிறீங்கன்னா तो वो तो भूतों का काम हो गया। அப்போ அது பூத்தங்களோட வேலை ஆயிடுச்சு. बाप அப்பா घूमने फिरने से कोई मतलब नहीं रखते। उनको तो அவங்க சுத்துறது பற்றி அதை பற்றி எல்லாமே கவலைப்படுறது இல்ல, அதை பற்றி இல்ல அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. सेवा से मतलब है। அவங்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். बच्चों की सेवा होती रहे। குழந்தைகளோட சேவை போயிட்டு இருக்கணும். बच्चों को रिफ्रेश करने जाते हैं। குழந்தைகளை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக போகிறாங்க. बाप समझाते हैं ये समय ही ऐसा है जो सर्विस करने का है। அப்பா சொல்றாங்க இந்த நேரமே இப்படிப்பட்ட நேரமா இருக்குது, சேவை செய்யற நேரமா இருக்கு. किसी को भी जी दान देने से யாருக்கு வேணும்னாலும் இந்த உயிரினோட தானம் கொடுக்கறதுனால उसमें उमंग उत्साह आ जाएगा। அவங்களுக்குள்ள ஊக்கம் உற்சாகம் வந்துரும்.
उसमें से भी जो माताएं हैं அதுல கூட யாரு மாதாக்கள் இருக்கீங்க, और जो कुमारियां हैं, பிறகு குமாரிஸ் யார் இருக்காங்களோ उनको तो बहुत खड़ा होना चाहिए அவங்களுக்கு ரொம்ப இதுல நின்னுக்கணும்னு சொல்றாங்க. इस बात में। எந்த விஷயத்துல? हम्म? நல்லபடியாக நின்னுக்கணும். எந்த விஷயத்துல? ईश्वरीय सेवा में, ஈஸ்வரிய சேவைல, ईश्वरीय सेवा के क्षेत्र में, पुरुषार्थ के क्षेत्र में ஈஸ்வரிய சேவா அந்த ஒரு க்ஷேத்திர அந்த ஃபீல்டுல புருஷார்த்தத்தினோட இந்த விஷயத்துல माताओं और कुमारियों को तो बहुत खड़ा होना चाहिए। कन्याओं மாதாக்கள் பிறகு குமாரிகளுக்கு ரொம்ப நல்லபடியாக இதுல நின்னுக்கணும். पर तो सबसे जास्ती रिस्पांसिबिलिटी है। கன்யாக்கள் மேல எல்லாத்தை விட அதிகம் பொறுப்பு இருக்குது. भारत को स्वर्ग बनाने की பாரத ஸ்வர்கமாக ஆக்குறதுல कन्याओं को तो कोई बंधन नहीं है। கன்யாக்களுக்கு எந்த பந்தனமும் இல்ல. माताओं को तो बंधन रहता है। மாதாக்களுக்கு பந்தனம் இருக்கும். उनको तो सर्विस के लिए उछलना चाहिए। அவங்களுக்கு சர்வீஸ் செய்யணும் என்றது அந்த ஒரு ஆர்வம் அப்படின்னு அதுல குதிக்கணும் சர்வீஸ் செய்யணும்னு. परंतु फैशन ऐसी है ஆனா ஃபேஷன் அப்படிப்பட்டதா இருக்குது, जो बच्चियों को छोड़ती नहीं। அது பெண் குழந்தைகளை விடுறது இல்ல. फैशन वाले कपड़े पहनते हैं तो फिर देखो कितना देहभान आ जाता है। ஃபேஷனோட அந்த ஆடைகளை போட்டுக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு தேக அபிமானம் வருது. फैशन वाली कन्याओं का कब संग नहीं करना चाहिए। ஓ ஃபேஷன் பண்ணிக்கிற கன்யாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தொடர்பு எப்பவுமே வச்சுக்க கூடாது. हर समय बुद्धि में यही ख्याल रहे எல்லா நேரத்துல புத்தில இதுதான் சிந்தனை இருக்கணும். कि दूसरों का कल्याण कैसे करें। மத்தவங்களுக்கு நன்மை எப்படி செய்யறது. शिव की पूजा करते हैं, बाबा बहुत खुश होते हैं। சிவனுக்கு பூஜைய பண்றாங்க, பாபாக்கு ரொம்ப குஷி ஆகுது. एक तरफ तो उस पर फूल चढ़ाते हैं, ஒரு பக்கம் அத மேல என்ன செய்யறாங்கன்னா பூக்களை அர்ப்பணை செய்யறாங்க, पूजा करते हैं, பூஜைய செய்யறாங்க. और दूसरी तरफ फिर गाली देते हैं। பிறகு இன்னொரு பக்கம் திட்டுறாங்க. ये कोई को पता नहीं है कि शिव बाबा இது யாருக்குமே தெரியாது. சிவ் பாபா और ऊंची से ऊंची वर्षा देने वाला, பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்தை கொடுக்க கூடியவர் एक ही है। ஒருத்தர் தான் இருக்காங்க. तुम्हारे में भी नंबरवार समझते हैं। உங்கள கூடயும் நம்பர்வாராக புரிஞ்சுக்கிறாங்க. आधा कल्प से बिछोड़े हुए हो, பாதி கல்பத்திலிருந்து தூரமாயிருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க. काम शिक्षा पर चढ़ करके காமசித மேல ஏறி सड़ मरे। அது கெட்டு போயிருக்கீங்க, கெட்டு இறந்து போயிருக்கீங்க. इनको कहा जाता है कामी कुत्ता। இவங்களுக்கு சொல்வாங்க காமி காமி குத்தா, அப்படின்னா நாயி. जो जास्ती कुतरियों पिछाड़ी धक्के खाते हैं, யாரு நிறைய பெண்ணு நாய்களுக்கு பின்னாடி அலையிறாங்க उनको कहा जाता है कूतर मिशन। அவங்களுக்கு சொல்வாங்க நாய் போல. कुतरे और कुतरिया कहा जाता है ना। நாய் பிறகு பெண்ணு நாயின்னு பெண்ணு நாய்கள்னு சொல்லப்படுகிறாங்க இல்லையா, इसलिए नाम ही है वैश्यालय। அதனால பேரே இருக்குது வைஷால. कितना बड़ा नाम है। எவ்வளவு பெரிய பேர் இருக்குது. वेद का बाप बैठ समझाते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா உட்காந்து புரிய வைக்கிறாங்க. इस समय को कहा जाता है विषय वैतरणी नदी। இந்த இதுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா விஷய வைத்தரணி நதி, அப்படின்னா இந்த இந்த விஷம் நிறைஞ்சிருக்கிற நதி. ये दुनिया क्या है। இந்த உலகம் என்ன இருக்கு, विषय वैतरणी नदी है। இது விஷ நிறைஞ்சிருக்கிற நதியா இருக்கு. बाप आकर के इस विषय वैतरणी नदी से அப்பா வந்து இந்த விஷம் நிறைஞ்சிருக்கிற நதியில क्षीर सागर में ले जाते हैं। இதிலிருந்து க்ஷீரசாகர் அப்படின்னா இந்த பாலு கடலுக்கு அழிச்சிட்டு போகிறாங்க. वैश्यालय से शिवालय बनाते हैं। வைஷாலயத்திலிருந்து சிவாலயமாக ஆக்குறாங்க. तो बाप आते हैं तुमको गॉड गॉडेस बनाने के लिए। அப்போ அப்பா வராங்க உங்களை பகவான் பகவதியாக ஆக்குறதுக்காக. कोई भी अगुण नहीं होना चाहिए।
எந்த கெட்ட குணங்கள் கூடயும் இருக்கக்கூடாது. अगर कोई अवगुण है ஒருவேளை ஏதாவது கெட்ட குணங்கள் இருந்ததுன்னா तो पुरुषार्थ करना चाहिए कि उसे निकाल देवे. அப்போ புருஷார்த்தம் செய்யணும் அதை எடுக்கிறதுக்காக. अपने अंदर पता तो पड़ता है कि हमारे अंदर ये अवगुण है. தனக்குள்ள தெரியுது இல்லையா நமக்குள்ள இந்த கெட்ட குணம் இருக்குதுன்னு. बच्चों को ध्यान रखना चाहिए குழந்தைகளுக்கு இத பற்றி கவனம் வச்சுக்கணும். कि हमें कुत्ते की पूंछ मिसल नहीं बनना है. நமக்கு நாயினோட வாலு போல ஆகக்கூடாது. क्या होता है? இது என்ன இது? कुत्ते की पूंछ की क्या खासियत है? இந்த நாயினோட இந்த இது இருக்கும் இல்லையா வாலு, அத பற்றி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? அந்த எக்ஸாம்பிளே கொடுத்தாங்க. कुत्ते की पूंछ डंडे से बांधो. இந்த நாயினோட வால போய் என்னன்னா குச்சில கட்டிடுங்க और 12 साल तक लटकी रहने दो डंडे से बांध के. 12 வருஷம் வரைக்கும் அப்படியே அந்த குச்சி கூடயே அத கட்டி வச்சிடுங்க. बाद में जब निकालेंगे तो टेढ़ी की टेढ़ी. அப்படியே தொங்கிட்டு இருக்கட்டும். பிறகு என்ன எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருந்ததோ வண்டாக இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். तो कुत्ते की पूंछ मिसल नहीं बनना चाहिए. அதாவது பாபா சொல்றாங்க இந்த நாயினோட வாலு போல ஆக கூடாது. कुत्ते का पूंछ काफ सीधा नहीं होता है. நாயினோட வாலு எப்பவுமே அது ஸ்ட்ரெயிட் ஆகிறது இல்ல. क्या मतलब? அது சரியா நேராக அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஆகிறது இல்ல. என்ன அர்த்தமா இருக்குது இதுக்கு? बताया सुन यहाँ भी जो इस्लाम धर्म में कन्वर्ट होने वाले बच्चे हैं இங்க கூடயும் யாரு இஸ்லாம் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. उनके पीछे कितना भी पुरुषार्थ किया जाए அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு வேணும்னாலும் புருஷார்த்தம் பண்ணாலும் कराया जाए பண்ண வச்சாலும் लेकिन रिजल्ट में ஆனா ரிசல்ட்ல वो अपना पुत्रपना त्यागेंगे नहीं. அவங்க தன்னோட நாயினோட தன்மைய தியாகம் செய்ய மாட்டாங்க. फिर ज्यों का त्यों बन जाते हैं. பிறகு என்னன்னா ஆஸ் இட் இஸ் எப்படி இருந்ததோ அப்படியே தான் ஆயிடுவாங்க திரும்பியும். 12 साल तक भी इंतजार किया जाए तो भी ज्यों के त्यों निकलते हैं. 12 வருஷம் வரைக்கும் கூடயும் வெயிட் பண்ணாலும் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. देहगण का पूंछ भी होता है, தேக அபிமானத்தினோட வால் இருக்கும், क्रोध का भी पूंछ होता है. இந்த கோவத்தினோட வாலு கூடயும் இருக்கும். ये बड़ी बड़ी पूंछे हैं. இது பெரிய பெரிய வால்களா இருக்குது. कौन कौन सी எது है? काम की पूंछ, क्रोध की पूंछ காமத்தினோட வாலு, கோவத்தினோட வாலு, और सबसे बड़ी பிறகு எல்லாத்தை விட பெரிய देह अभिमानी की पूंछ. பெருசு என்னன்னா தேகாபிமானத்தினோட வாலு. मोह भी जैसे की पूंछ है. மோகம் கூடயும் என்னன்னா அதுவும் வாலு போலதான். ये मोह இந்த பற்று टूटता ही नहीं है. அது கட் ஆகுறதே இல்ல. माताओं को तो टूटता ही नहीं. மாதாக்களுக்கு கட் ஆகுறதே இல்ல, உடையறதே இல்ல. शिव बाबा से प्रीति रखती नहीं है. சிவ பாபா மேல அன்பு வைக்கிறதே இல்ல. तुमको तो बहुत लव होना चाहिए. உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கணும். सचुग में लव होता है ना. சத்யுகத்துல அன்பு இருக்கும் இல்லையா? आपस में कितना प्रीति होती है. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கும். तुम ब्राह्मणों का तो और ही जास्ती आपस में प्यार होना चाहिए. பிராமணர்களா இருக்கிற உங்களுக்கு நடுவுல இன்னும் அதிகம் அன்பு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். ब्रह्मा मुखवंशावली ब्राह्मण பிரம்மா முகவம்சவழி பிராமணர்கள் वो तो देवताओं से भी ऊंचे होते हैं. அவங்க தேவதைகள் விட உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. एक दो को ஒருத்தர் இன்னொருத்தருக்கு आगे बढ़ाना चाहिए. ஒருத்தர் இன்னொருத்தரை முன்னாடி கொண்டு வரணும். அப்படின்னா அவங்கள முன்னாடி போக कोई விடணும். आदत नहीं मिटती है. ஏதாவது பழக்கம் போகிறது இல்லைன்னா तो समझना चाहिए कुत्ते की पूंछ है.
அப்போ புரிஞ்சுக்கணும் நாயினோட வாலா இருக்குதுன்னு. कितना भी ज्ञान योग की नदी में डालो, எந்த அளவுக்கு வேணும்னாலும் ஞான யோகத்தினோட நதியில போடுங்க. वो क्रोध और काम छोड़ते नहीं है. அந்த கோவம் பிறகு காமம் என்றது விடுறதே இல்ல. तो समझा जाता है इनकी तकदीर ऐसी. அப்போ புரிஞ்சுக்கப்படுகிறது இவங்களோட அதிர்ஷ்டமே இப்படியேதான், இவ்வளவுதான். तुम्हारी अहम ऑब्जेक्टिव है फूल बनना. உங்களோட லட்சமே இருக்குது பூ ஆகுறது. देवताई गुण धारण करना, தேவதையினோட குணத்தை தாரண செஞ்சுக்கிறது. मुख से पत्थर निकलते हैं வாயிலிருந்து கல்லு வருதுன்னா तो फिर ऐसो को कहा जाता है पत्थरनाथ पत्थरनाथनी. இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா பத்தர்நாத் பத்தர்நாத்னின்னு சொல்லப்படுகிறது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि जिनको क्रोध आता है उस समय वो अपन को क्या समझे. இப்ப யாருக்கு கோவம் வருதோ அப்போ அந்த நேரத்துல அவங்க தன்னை என்ன நினைச்சுக்கணும், कि मैं चांडाल का पद पाने वाला हूँ. நானு சாண்டாலினோட பதவிய அடையக்கூடியவன் இருக்கேன். चांडाल की शूटिंग कर रहा हूँ. சாண்டாலினோட ஷூட்டிங்க பண்ணிட்டு இருக்கேன். अगर रतन निकलते हैं ஒருவேளை ரத்னங்கள் வெளிப்படுதுன்னா तो पारसनाथ पारसनाथ नहीं कहा जाता है. அப்போ பாரஸ்நாத் பாரஸ்நாத்னின்னு சொல்லப்படுகிறது. पारस पत्थर का क्या गुण बताया. பாரஸ் கல் இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த தங்கமான கல்லு, அத பற்றி என்னன்னு சொல்லிருக்காங்க. कहते हैं पारस एक पत्थर होता है சொல்றாங்க, சொல்லப்படுகிறது பாரஸ் என்ற ஒரு கல் இருக்கும். और जहाँ भी लोहे से स्पर्श किया जाए பாரஸ் என்ற ஒரு கல் இருக்குது, அது எங்க இந்த இரும்பு டச் ஆனாலும் அதுக்கு तो वो लोहा सोना बन जाता है. அப்போ அந்த இரும்பு போய் தங்கத்துல மாறிடுது. अब ऐसा कोई पारस पत्थर होता नहीं. இப்போ இப்படிப்பட்ட பாரஸ் கல் ஒன்னும் இருக்கிறது இல்ல. और अगर ऐसा हुआ होता ஒருவேளை அப்படி இருந்திருந்தா तो सारी दुनिया का जितना भी लोहा है वो सब क्या बन जाता. அப்போ முழு உலகத்துல எவ்வளவு எல்லாம் இந்த இரும்பு இருக்குதோ அதெல்லாம் என்ன ஆயிருக்கும், सोना बन जाता. தங்கம் ஆயிருக்கும். लेकिन ये एक मिसाल है, இது ஒரு உதாரணம் இருக்குது. ये बताया जाता है இந்த விஷயத்த சொல்லப்படுகிறது. कि जब बाप आते हैं எப்போ அப்பா வராங்களோ तो बाप के संग के रंग से, இப்ப அப்பாவினோட சங்கத்தினோட சாயம் மூலமாக, याद के संग से நினைவினோட சங்க மூலமாக बच्चे पारसनाथ जैसे बन जाते हैं. குழந்தைகள் பாரஸ்நாத் போல ஆயிடுறாங்க. जिन आत्माओं के भी संग के रंग में आते हैं எந்த ஆத்மாக்களோட சங்கத்தினோட சாயத்துல வந்தாலும் वो आत्माएं அந்த ஆத்மாக்கள் ज्ञानी आत्माएं बन जाती है. ஞானி ஆத்மாக்கள் ஆயிடுறாங்க, पुरुषार्थी आत्माएं बन जाती है. புருஷார்த்தி ஆத்மாக்கள் ஆயிடுறாங்க, बाप समान पुरुषार्थी बन जाते हैं. அப்பாக்கு சமமாக புருஷார்த்திகள் ஆயிடுறாங்க. उनको कहते हैं அவங்களுக்கு சொல்றாங்க पारसनाथ और पारसनाथनी. பாரஸ்நாத் பாரஸ்நாத்னின்னு சொல்வாங்க. दृष्टि मात्र के संग से ही उनको रंग लग जाता है. திருஷ்டியினோட ஒரு கனெக்ஷன் என்ன கிடைக்குதோ அது மூலமாவே அவங்களுக்கு, அது கிடைச்சாலே அவங்களுக்கு சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்பட்டுடுது. जिसको कहते हैं दृष्टि से எதுக்கு சொல்வாங்க, திருஷ்டி மூலமாக सृष्टि सुधरती है. சிருஷ்டி மாறுது, அப்படின்னா திருந்தது. क्या विकारियों की दृष्टि से सृष्टि सुधरेगी. என்ன விகாரிகளினோட திருஷ்டி மூலமாக சிருஷ்டி திருந்துமா? नहीं. இல்ல. एक तो जो आत्मा है ज्ञानी तू आत्मा मुझे विशेष प्रिय है. இது என்னன்னா ஞானி ஆத்மாக்கள் யார் எனக்கு விசேஷமாக பிரியமானவங்களோ, जिनकी बुद्धि में ज्ञान गहराई तक बैठता है, யாரோட புத்தியில ஞானம் ஆழமாக உட்கார்ந்து இருக்குது, वो ज्ञानी तू आत्मा है जब दूसरों को ज्ञान सुनाती है. அந்த ஞானி ஆத்மாக்கள் எப்போ மத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்றாங்களோ, ज्ञानयुक्त दृष्टि देती है, ஞான யுக்தமாக திருஷ்டிய கொடுக்கறாங்க,
ज्ञान युक्त वाइब्रेशन छोड़ती है ஞானத்துக்கு அனுசாரமா வைப்ரேஷன்ஸ் பரவுறாங்க. तो उनके संग के रंग से, அப்போ அவங்களோட சங்கத்தினோட சாயம் மூலமாக उनके संग के रंग में आने वाली आत्माएं भी परिवर्तित हो जाती है. அவங்களோட சங்கத்தினோட சாயத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் கூடயும் திருந்திடுறாங்க. इसलिए कहा जाता है कि पारसनाथ का संग मिले. அதனாலதான் சொல்லப்படுகிறது பாரஸ்நாத்தினோட சங்கம் கிடைக்கணும், கனெக்ஷன் கிடைக்கணும்னு. अपनी जांच करना चाहिए. தன்னோட செக்கிங் பண்ணிக்கணும். हम पारसनाथ नहीं बन रहे हैं. நம்ம பாரஸ்நாத்னி ஆயிட்டு இருக்கிறோமா, या पत्थरनाथ बने, இல்லன்னா பத்தர்நாத் ஆயிட்டு இருக்கோமா, ஆயிட்டோமா? अगर पत्थर फेंकते रहते हैं, ஒருவேளை கல்ல வீசிட்டே இருந்தீங்கன்னா, जैसे कोई को पत्थर में मारा जाता है, இப்போ ஒருத்தருக்கு கல்லால அடிக்கப்படுகிறது, फेंका जाता है, வீசப்படுகிறது, तो उसे चोट लगती है ना. அப்போ அவங்களுக்கு என்னன்னா காயம் ஏற்படுது இல்லையா, खून बहने लगता है ना. ரத்தம் பாயறதுக்கு ஆரம்பம் ஆகுது இல்லையா. वो खून அந்த ரத்தம் और वो पत्थर, பிறகு அந்த கல்லு वो है स्थूल, அது ஸ்தூலமானதா இருக்குது, अंध का. எல்லாருக்கும் உட்பட்டதா இருக்குது. और यहाँ ज्ञान मार्ग में पत्थर कौन सा होता है, பிறகு இங்க ஞான மார்க்கத்துல கல்லுன்னா என்ன இருக்குது, और खून कौन सा बहता है. பிறகு ரத்தம்னா எது பாயுது. जो पत्थर है किसी को இப்போ கல்லுன்னா இப்போ ஒருத்தருக்கு कड़क बात कह दी, இப்போ ஹார்டான பேச்ச சொல்லிட்டீங்க, भले ज्ञान युक्त बात हो, பலே ஞானத்துக்கு அனுசாரமான விஷயம்தான், तो भी कोई आत्मा को सुख देना है ஆனாலும் இப்போ ஒரு ஆத்மாக்கு சுகத்தை கொடுக்கணுமா, या दुख देना है. இல்லன்னா துக்கத்தை கொடுக்கணுமா? सुख देना है. சுகத்தை கொடுக்கணும். ऐसी बात ज्ञान की उच्चारण करें, அப்படிப்பட்ட ஞானத்தினோட பேச்சுகளை சொல்லணும், பேசணும். ऐसे मोल्ड करके बोले அப்படி மோல்டு பண்ணி சொல்லணும். कि वो उसे पत्थर न लगे, அவங்களுக்கு அது எப்படின்னா கல்லாக தோணக்கூடாது, उसे फूल लगे. அவங்களுக்கு பூவாக தோணணும். जैसे फूल होता है सुखदायी होता है, எப்படி பூ இருக்கோ அது சுகம் கொடுக்க கூடியதாக இருக்கும். तो बच्चों को भी அப்போ குழந்தைகளுக்கு கூடயும் सुखदायी बनना है, दुखदायी नहीं बनना है. சுக கொடுக்க கூடியதாக ஆகணும், கொடுக்கக்கூடியவங்கள ஆகணும், துக்க கொடுக்க கூடியவங்களாக ஆகக்கூடாது. पत्थर मारने वाला नहीं बनना है. கல்லால அடிக்கக்கூடியவங்களாக ஆகக்கூடாது. पत्थर अगर मारेंगे கல்ல ஒருவேளை கல்லால அடிச்சீங்கன்னா, அப்படின்னா வீசினீங்கன்னா, तो पत्थरनाथ बने. அப்போ பத்தர்நாத் ஆகுவீங்க. माना जिनके भी संग के रंग में आवेंगे, அப்படின்னா யாரோட கனெக்ஷன்ல வந்தாலும் वो आत्माएं नीचे गिरेंगी. அந்த ஆத்மாக்கள் கீழே வீழுவாங்க. पत्थर के संग में पत्थर बन जाते, கல்லினோட தொடர்புல கல்லாயிடுறாங்க. पारस के संग में பாரசினோட தொடர்புல पारस बन जाते. பாரஸ் ஆயிடுவீங்க. ओम शांति. ஓம் சாந்தி.